மக்கள் மன்றம் மே 4 அரியணை யாருக்கு? நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயம் சொல்லிட்டாங்க. நாள் குறிச்சாச்சு, தேதி கிடைச்சாச்சு. ஏப்ரல் 23 நல்ல வளர்பிறை முகூர்த்த நாள். எல்லாரும் அவங்கவுங்க கல்யாணம் வச்சிருக்கிறவங்கெல்லாம் ஐயோ நம்ம கல்யாணத்தன்னைக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து புதுமண தம்பதியோட வந்து வாக்களிக்க போறாங்க. அதெல்லாம் நம்ம அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம். பட் அந்த தேதி தெரிஞ்சது அப்படிங்கிறது இன்னும் அரசியல் களத்தை வேகப்படுத்தி இருக்கு. திடீர்னு திரும்பி பார்த்தா என்னங்க ஒரு மாதம் ஜஸ்ட் 1 மந்த் தான் இருக்குது, ஏதோ தேர்தல் வரப்போகுது அப்படின்னு. அதை விட முக்கியமான நாள் மே 4 அப்படிங்கிற நாள். நம்ம போட்ட வாக்குகள், நாம் கொடுத்த தீர்ப்பு வாசிக்கப்படக்கூடிய நாள். நம்முடைய மக்களுடைய தீர்ப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு மே 4ஆம் தேதி தெரிய போகுது. தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி தெரிய போகுது. எந்த கட்சிக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம், எந்த கூட்டணி எப்படி பண்ணியிருக்கிறாங்க, எந்த தொகுதியில் யார் எம்எல்ஏ, யார் 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 ஓட்டை பிரிக்கிறாங்க, யார் 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 ஓட்டை பிரிக்காமல் இருக்கிறாங்க, யார் யார் ஒட்டுமொத்தமாக ஓட்டை எடுக்கிறாங்க அப்படின்னு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியக்கூடிய நாள் அந்த மே 4. இந்த மே 4 நோக்கி தான் இப்போ எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்கவுங்க வேலையை முடுக்கி விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த மே 4 என்ன முடிவு வரப்போகிறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நாம் பேச இருக்கின்றோம். இந்த மே 4 உச்சம் தொட போவது யார், வெற்றி பெறப் போவது யார், அரியணை ஏறப்போவது யார் என்பதில் பேச திரு தனியரசு அவர்களை முதலாவதாக அழைக்கின்றோம். இந்த தேர்தலில் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மே 4 முதல்வர் அரியணையை மீண்டும் அலங்கரிக்க இருக்கிறார். 8 கோடி தமிழ்நாட்டு மக்களும் 6.5 கோடி வாக்காளர் பெருமக்களும் மகிழ்கிற அந்த நல்ல நாளுக்காக இப்பொழுது தமிழ்நாடு காத்திருக்கிறது, அணியமாகி வருகிறது. எதிர்காலத்தில் இப்போ என்டிஏ கூட்டணி இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி இருக்கிறார். புதிதாக திரைப்படத்துறையில் இருந்து வந்திருக்கிற ஒரு நடிகர் தமிழக வெற்றி கழகத்தை துவக்கி இருக்கிறார். என்டிஏ கூட்டணிக்கோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஐயா பொதுச் செயலாளர் எடப்பாடியாரோ அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் விஜயோ களத்தில் நாட்டு மக்களால் வாக்காளர் பெருமக்களால் கவரப்பட்டிருக்கிறார்களா, மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்களா? அங்கீகரிக்கப்படவில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் மீது, நடிகர் விஜயின் மீது, தலைவர் விஜயின் மீது ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருந்தது உண்மை. ஆனால் அவருடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் நாம் எதிர்பார்த்ததைப் போல ஒரு பக்குவப்பட்ட தலைவனாக, முழு நேரமாக அரசியலிலே தன்னுடைய கட்சிக்காரர்களோடு நேரத்தை செலவிடுகிற ஒரு தலைவராக, தொண்டர்களோடு, தலைவர்களோடு, நிர்வாகிகளோடு, ஏனைய அரசியல் கட்சி ஆளுமைகளோடு, ஊடகவியலாளர்களோடு, அறிவில் சிறந்த எழுத்தாளர்கள், அரசியல் ஆய்வாளர்களோடு யாரோடும் தொடர்பில் இல்லாத ஒரு தலைவராக, ஒரு கட்சி நிர்வாகியாக விஜய் இருப்பதனால் தமிழ்நாட்டு மக்கள் விஜயின் மீது அந்த கரூர் சம்பவத்தில் 41 பேர் பலி, தான் நடித்த படம் ஜனநாயகன் 500 கோடி ரூபாய் செலவு செய்து அந்த திரைப்படத்தையே வெளியிட முடியாத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி, மோடி அமித்ஷா அரசு தணிக்கை துறையால் தடுத்து வைத்திருக்கிறது. அது குறித்து கூட வாய் பேச முடியாமல், வெளியில் அந்த உண்மையை சொல்ல முடியாத அளவிற்கு அரசியல் சுதந்திர உரிமையை பாதுகாப்பதற்காக கூட வாய் திறக்காத, அரசியலில் தன் உரிமையை நிலைநாட்டி கொள்ள முடியாத அளவிற்கு அரசியலில் ஒரு 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 வலிமையற்ற, துணிவற்ற நிலையில் இருக்கிற தலைவர் விஜயை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கிறார்கள் என்பது இப்போ நம்ம சமீபத்தில் பார்க்குறோம். எடப்பாடி இப்பொழுது ஒவ்வொரு முறையும் டெல்லிக்கு போய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் போய் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொகுதியை பகிர்ந்து தரும்படி கேட்கிற அளவிற்கு தன்மானத்தை, சுயமரியாதையை, கௌரவத்தை சிதைத்து விட்டார் என்பதனால் எடப்பாடியையும் மக்கள் நிராகரிக்கிறார்கள், அதிமுகவையும் மக்கள் நிராகரிக்கிறார்கள். தலைவர் அவரு சார், அவர் ஏன் அமித்ஷா கிட்ட போய் சீட்டு கேட்க போறாரு? இப்ப அவ எதுக்கு அமித்ஷா சீட்டு கொடுக்க போறாருல, அதான் அப்ப கொண்டுட்டு போய் சீட்டை கொடுக்குற அளவுக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னா கொண்டுட்டு போய் டெல்லியில போய் கொடுத்துட்டு வர. அதனாலதான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் குட்டி எடப்பாடி விஜயும் தொடர்ந்து டெல்லிக்கு மாறி மாறி பக்கத்து அலுவலகத்துக்கு சிபிஐக்கு போறாங்க, அல்லது சிபிஐ வழிநடத்துகிற உள்துறை அமைச்சர் எங்க ஐயா அமித்ஷா கிட்ட போறாங்கன்னா இதில் என்ன? இப்போ இவங்களை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்தை தருவார்கள், வாக்களிப்பார்கள்? ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் என்டிஏ கூட்டணியை, அதிமுகவை, தமிழக வெற்றி கழகத்தை, விஜயை நிராகரிப்பார்கள். எடப்பாடியாரை நிராகரிப்பார்கள், விஜயை நிராகரிப்பார்கள். 2 பேரும் சேர்ந்தா இன்னும் கூடுதலாக மக்கள் நிராகரிப்பார்கள். அப்போ ஜீரோவும் சேர்ந்தாலும் அதுக்கு மதிப்பில்லைமா? 0 சேர்ந்தாலும் மதிப்பில்லை என்பதனால்
என் ஆர்வி தாய் தமிழ்நாட்டு மக்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஒட்டுமொத்த வாக்குகளையும் தந்து மே 4 திராவிட மாடல் அரசு 2.0 மீண்டும் நிறுவுவதற்கு தளபதி மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் மீண்டும் முதல்வர் அரியணையில் ஏறுவார் என்ற கருத்தோடு முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் தனியரசு அவர்களே. அடுத்ததாக மே 4 வெற்றி யாருக்கு என்பதை பேச பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் ரொம்ப சுவையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க, மே 4. இது சேர்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா மேனாள் அப்படின்னு. இப்போ இருக்க முதல்வர் வந்து மேனாள் முதல்வராக மாறப்போகிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த தேதியையும் குறிப்பிட்டு மேனாள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிரபலமான வரிகளில் சொல்லப்போனால் ஸ்டாலின் தான் போகிறாரு, டாடா பை பை சொல்கிறாரு, அதுதான் மக்களுக்கு விடிவு, அதுதான் மக்களுக்கு விடிவு. மேனாள் அப்படிங்கிறது அதுக்காக தான் தந்தி டிவியில் கொடுத்துருக்காங்கன்னு நம்புகிறேன். திமுக ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் எல்லாம் வந்துவிட்டார்கள். எழுதியிருக்காங்க அரியாசனம் ஏறப்போவது யாருன்னு. அரியாசனங்களை எல்லாம் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து அரியாசனத்தில் அமர்ந்த பின்பு இவங்க வந்து ஆட்சியின் அவலங்கள் வந்து மக்களை எந்த அளவு பாதித்திருக்கிறது என்பதை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஜனங்களையெல்லாம் சும்மா சனங்களை மீண்டும் ஏமாற்றி சிம்மாசனம் ஏற திமுக கனவு காண முடியாது என்பது தான் இன்றைய உண்மையான நிலைமை. திமுகவுக்கு வந்து கண்டிப்பாக பாராட்டு விருது கொடுக்கணும். எது கொடுக்கணும்? கஞ்சா விற்பனைக்கு, பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு, தொடர் லாக்அப் மரணத்துக்கு, கள்ளச்சாராய விற்பனைக்கு 5 வருடத்தில் 7.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மொத்த கடன் வாங்கி குவித்திருக்கிறார்களே, அந்த கடனுக்கு, வாக்குறுதிகளை நிறைவேற்றாததற்கு, மகளிர் உரிமை மறுப்பு, எல்லா மகளிருக்கும் உங்களுக்கு உரிமை தொகை தரோன்னு சொல்லி இன்னும் 1.25 லட்சம் பேருக்கு உரிமை தராமல், மகளிர் என்ற உரிமையை கூட அவங்களுக்கு கொடுக்காமல் தகுதி இல்லை என்று நிறுத்தப்பட்டிருக்காங்களே, அதுக்கு நீங்கள் சொல்லணும். கனிமம், மலை, மண் எல்லாம் கொள்ளை போதே, அதுக்கு திமுகவுக்கு நம்ம விருது கொடுக்கணும். பிரிவினைவாத மதவாத அரசியல், திருட்டு சுருட்டு புரட்டு என்று அவங்க நடத்துறதுக்கு, கிட்னியை கூட திருடி விற்கிறாங்களே, மக்கள் வந்து நிம்மதியாக வெளியில் போக முடியாமல். அதனால் எல்லாத்துலேயும் திமுக எம்எல்ஏக்கள், திமுக நிர்வாகிகள் இவங்கெல்லாம் நேரடியாக இருக்காங்க. அதனால் இந்த அநீதி அரசியலுக்கு, இந்த தீய சக்தியை விரட்டுவதற்கு மக்கள் எல்லாம் தயாராகி இருப்பது தான் இந்த மே 4. இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டு காலத்தில் 59.6% பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. 5 ஆண்டுகளில் 8752 கொலை நடந்திருக்கு. இதில் 1977 பேர் பெண்கள், 361 பேர் குழந்தைகள். இன்னும் சொல்லப்போனால் 38 பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு. நடவடிக்கை இல்லை. அதுதான் வருத்தம். அகில இந்தியாவிலேயே அதிக மது விற்பனை இங்கே தான். 22 லட்சம் கிலோ கஞ்சா இங்கே தான் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. மிக அதிகமான சிந்தட்டிக் ட்ரக்ஸ், மெத்தபேட்டமின், திமுக நிர்வாகி, இளைஞரணி நிர்வாகி தான் அது கைது செய்யப்பட்டார். 2104 முதியவர்கள் தனியாக வீட்டில் இருக்கப்போ கொலை செய்யப்படுறாங்க. என்ன நடக்குது? சட்டம் ஒழுங்கு இல்லை, மக்கள் பாதுகாப்பாக இல்லை, ஆட்சி சரியாக இல்லை, தேசத்தில் முன்னேற்றம் இல்லை. இத்தனை இல்லைகள் இருக்கும்போது இவர்களுக்கு ஆட்சி இல்லை, மறுபடி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த தேதி, அந்த வெற்றி அறிவிப்பு நாள் தான் மே 4 அன்று அரசியலில் மாற்றம் வரப்போகிறது. அதிமுக தலைமையில் அண்ணன் எடப்பாடி அவர்களின் ஆட்சி வெற்றிகரமாக அமையப் போகிறது. நன்றி திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்களே. பாட்டாவே படிச்சுட்டார் அண்ணன், பேச்செல்லாம் இல்லை, டைரக்டாக மியூசிக் தான். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு துருவன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். தலைப்பு மே 4 அரியணை யாருக்கு என்பது. கட்சி தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக களத்திலே நிற்கிறோம். தமிழக மக்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் முன்னணியில் களத்தில் நாம் தமிழர் கட்சி நின்றிருக்கிறது. 5வது முறையாக இந்த சட்டமன்ற தேர்தலை நாம் தமிழர் கட்சி சந்திக்கிறது. தொடர்ச்சியாக 5 முறையும் தனியாகத்தான் இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறோம். ஒவ்வொரு தேர்தலிலும் எங்களுடைய வாக்கு விகிதம் உயர்ந்திருக்கிறது. 1.1%, 4.5 லட்சம் வாக்குகளிலிருந்து இறுதியாக நடந்த தேர்தலில் 8.22%, கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிறது. இந்த வாக்குகளில் தமிழகத்தில் கட்டித்தட்டி போன பழமையான மழிந்த அரசியல்
விடயங்கள் ஏதும் இல்லாமல் 36 லட்சம் வாக்குகளில் ஒரு வாக்குக்கு கூட நாம் தமிழர் கட்சி காசு கொடுத்து வாக்கை வாங்கியது இல்லை. 36 லட்சம் வாக்குகளும் எங்களுடைய கொள்கைக்காக, கோட்பாடுகளுக்காக விழுந்தது. இந்திய அரசியல் சூழலில் பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற வகையில் தொடர்ச்சியாக பல தேர்தலாக 50க்கு 50% பெண்களுக்கு நாம் சட்டமன்ற தேர்தலிலே இடம் கொடுத்திருக்கிறோம். அதை தாண்டி இருவரும் திராவிட அரசியல் கட்சிகளாலே தொடர்ச்சியாக கண்டுகொள்ளாமல் விடப்பட்ட தமிழ் சமூகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்த மக்களுக்கு தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை நாம் தமிழர் கட்சி வழங்கியிருக்கிறது. அதை தாண்டி 3ஆம் பாலினமான மதிப்பிற்குரிய திருநங்கைகளுக்கு போட்டியிடக்கூடிய வாய்ப்பினை நாம் தமிழர் கட்சி வழங்கியிருக்கிறது. தமிழகம் தற்சமயம் தொடர்ச்சியான கடன் சுமை கிட்டத்தட்ட 10,63,000 கோடி கடன் வைத்திருக்கிறது. சாராய கலாச்சாரம் மிகுந்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரமே சாராய பொருளாதாரமாக மாறிவிட்டது. அதை தாண்டி நீங்கள் பத்திரிகை செய்திகளை தினமும் படித்தால் ஒரு பாலியல் வன்புணர்வு இல்லாத ஒரு பத்திரிகை செய்தியை உங்களால் கடக்க முடியாது. ஒரு பத்திரிகை கடக்க முடியாது. கொள்ளை இல்லாமல் ஒரு பத்திரிகை செய்தியை உங்களால் கடக்க முடியாது. தமிழகத்தில் இது அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கெட்டு விட்டது. ஆக இதை மக்கள் எத்தனை காலத்திற்கு பொறுத்து கொண்டிருப்பார்கள்? தமிழகத்துடைய மக்கள் அவர்கள் ஒரு மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறார்கள். மக்களுடைய மனம் மாற்றத்தை விரும்பக்கூடிய அந்த புள்ளியில் தொடர்ச்சியாக களத்திலே நிற்கிற நாம் தமிழர் கட்சியோடு அவர்கள் இணைகிறார்கள். இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் நிகழ்த்தும். சட்டமன்றத்திற்குள்ளாக எங்களுடைய குரல்கள் ஒலிக்கத் தொடங்கும். தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும். ஒரு புதிய கொள்கை கோட்டையாலும் ஒரு புதிய தத்துவம் தலைமையேற்கும். ஒரு புதிய அரசியல் மே 4 அரியணையில் ஏறும். நன்றி. நன்றி திரு துருவன் அவர்களே. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தின் திரு ரமேஷ் அவர்களை அன்போடு பேச வைக்கிறேன். மே 4 என்ன முடிவு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மே 4 என்ன முடிவு வரப்போகுது அப்படிங்கிறத விட நம்மள எல்லாரையும் விட திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு முதல்லயே தெரியும். ஏன் அப்படின்னா இன்றைக்கு அண்ணன் அவ்வளோ விமர்சனம் வச்சாங்க. வந்த உடனே பார்த்தேன் அண்ணன் வந்ததே நம்மளை விமர்சிக்கிறதுக்காக தான் அப்படின்னு தான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருந்தேன். அண்ணன் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குண்ணே. அண்ணன் அதிமுகவில் இருக்கும்போது அதிமுக காரராகவே மாறிடுவாப்புல, திமுகவில் கூட்டின்னு வச்சா திமுக காரராகவே மாறிடுவாப்புல. அந்த ஸ்பெஷாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உண்மையிலேயே இன்றைக்கி அண்ணன் இந்த கூட்டத்துக்கு வரமாட்டாருன்னு நினச்சேன் பேசுவதற்கு. ஏன் அப்படின்னா அண்ணனை போல திமுகவிற்கு மிக அதிகமாக தமிழ்நாட்டிலே அண்ணனை போல திமுக அவர் முட்டு கொடுத்த ஒரு கூட்டணி கட்சி தலைவர் நீங்கள் பார்க்கவே முடியாது. எப்படியும் இரட்டை இலக்கத்தில் சீட்டு வாங்கிடுவாருன்னு நினச்சி தான் நான் அண்ணன் இன்றைக்கி வரமாட்டாருன்னு நினச்சேன். ஆனால் அண்ணன் இங்கே வந்திருக்கிறாரு. அண்ணன் கூடிய விரைவில் இரட்டை இலக்கத்தில் திமுகலேருந்து நீங்கள் சீட்டு வாங்கணும் அப்படின்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா உறுதியா சீட்டு பெற்றுக்கக்கூடிய ஒரே கட்சி அண்ணன் தான் தெரிஞ்சுக்கோங்க. இல்ல உறுதியா சீட்டு கிடைக்கும். அண்ணன் எதிர்பார்க்கறது கிடைக்குமா? கூட்டணி கட்சிகள் எதிர்பார்க்கறது அங்க கிடைக்குமா? அவ்வளவுதான். பரவாயில்ல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஆட்சியை எதிர்த்து இன்றைக்கு அண்ணன் சொல்றாரு மக்களுடைய அங்கீகாரம் இல்லையா? மக்களோட அங்கீகாரம் இருக்கிறதுனால தானே மு.க. ஸ்டாலின் ஐயா விசில பார்த்தாலே பயப்படுறாரு. கட்சியினர் ஐயா அமைச்சர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா குழந்தைங்களை வச்சு விளையாட்டு போட்டி நடத்துறாரு. விசில் ஊதக்கூடாதான், கைத்தட்டி தான் ஸ்டார்ட் பண்ணணுமா. விசில் ஊதக்கூடாது. குப்பை வண்டிக்காரர்கள், தூய்மை பணியாளர்கள் விசில் ஊதக்கூடாது. ஐயா மு.க. ஸ்டாலின் வீட்டில் குக்கர் விசிலில் கூட சவுண்டு வரக்கூடாதுன்னு போல. அப்போ மக்கள் அங்கீகாரம் இல்லைன்னு சொல்கிற அண்ணன் அவர்களே, ஏன் அங்கீகாரம் பெறாத ஒரு கட்சியோட சின்னத்திற்கு இவ்வளவு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க திமுக காரங்க? சிந்திச்சு பாருங்க. இதில் வேறு விமர்சனம், தூய்மை பணியாளர்கள் தான் விசில்லாம் வச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால இவங்க இந்த சின்ன ஒன்று பெருசாலாம் நீங்கள் சிந்திக்க வேணாம். ஆமாம், தூய்மை பணியாளர்கள் விசில் சின்னச்சு வச்சுருப்பாங்க. தூய்மை பணியாளர்கள் குப்பை வண்டி எடுத்துகிட்டு வீட்டு வாசல் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? தாய்மார்கள்லாம் அப்படியே வீட்டுக்குள்ள இருக்க குப்பையை கட்டி தூக்கிட்டு கொண்டு போய் குப்பை வண்டியில் போட்டுருவாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கே குப்பையாக இருக்கிறது திமுக மட்டும்தான். விசில் அடித்த உடனே தூக்கிட்டு போய் 2026 தேர்தலில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. மே 4 திமுகன்ற குப்பை தமிழ்நாட்டை விட்டு அகற்றப்பட்டு விடும். அண்ணன் சொல்றாரு குட்டி எடப்பாடியா சொல்றாரு. அண்ணா மு.க. ஸ்டாலின் அவர்களே ஒரு குட்டி மோடி தான், அது உங்களுக்கு தெரியுமா? ஓனரே அங்கதான் இருக்காப்புல. சாதிவாரி கணக்காய்வு எடுங்க எடுங்க எடுங்கன்னு தமிழ்நாட்டில் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எடுக்க மாட்டோம், எங்கள் ஓனர் தான் எடுப்பாருன்னு இன்னைக்கு வரைக்கும் ஐயா குட்டி மோடி அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைதி காத்துக்கிட்டு இருக்கிறாரு. எப்போதானே சமூக நீதியை காக்கிறதுக்காக இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்பீங்க? மக்கள் மிக தெளிவாக தமிழக வெற்றி கழகத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டார்கள். மே 4 மாலையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிறது என்ற செய்தி தமிழ்நாட்டில் வரும். அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நன்றி.
நன்றி சகோதரர் ரமேஷ் அவர்களே. அடுத்ததாக அதிமுகவின் சார்பில் திரு கல்யாணசுந்தரம் அவர்களை அன்போடு பேசலாம். இந்த வெற்றி யாருக்கு அரியணை யாருக்கு என்று கேட்கிற பொழுது ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் எவ்வளவு பிழையான ஒரு ஆட்சியை இங்கே முன்வைத்தார்கள் என்பதை ஏற்கனவே பலமுறை நாம் பதிவு செய்து விட்டோம். எனக்கு முன்னால் பேசிய நண்பர்களும் கூட குறிப்பிட்டு சொன்னார்கள், சட்டம் ஒழுங்கு என்பது முழுமையாக சவக்குழிக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஆட்சி இந்த 5 ஆண்டு காலமாக நடைபெற்ற ஆட்சி. இன்னும் சொல்ல போனால் சட்டம் ஒழுங்கு கெடுகிறது, அதை தடுக்க ஆட்சியாளர்கள் தவறிவிட்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வழக்கமாக வரும். அதை ஆட்சியாளர்கள் சரி செய்வார்கள். ஆனால் இந்த ஆட்சிக்கு புதிதாக வந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு கெடுப்பதிலே ஆளுங்கட்சிக்காரர்களே முன்னின்று சட்டம் ஒழுங்கை கெடுத்தார்கள், அதை இந்த ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான். அதுக்கு பல எடுத்துக்காட்டுகளை தொடர்ச்சியாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதை மீண்டும் மீண்டும் நாம் இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். திமுக கூட்டத்துக்கு போனப்போ திமுக குண்டர்களால் ஒரு பெண் போலீஸ் அதிகாரி பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் மீது வழக்கே போடாமல் 2 நாள் கழித்து வழக்கு போட்டு இப்போ 6 மாதம் கழிச்ச பிறகு யாரும் பார்க்காத நேரத்தில் அந்த அதிகாரி வழக்கை வாபஸ் வாங்க வைக்கப்பட்டிருக்கிறார். ரோட்டில் நின்று அழுத காக்கி சட்டையில் இருந்த பெண்மணிக்கு இந்த நிலைமை. கஞ்சா விற்பனைங்கிறது தமிழ்நாடு முழுக்க கஞ்சா இல்லாத தெருவே இல்லைங்கிற நிலை. எந்த கொலையை எடுத்து பார்த்தாலும், எத்தனை பாலியல் கொடுமைகளை எடுத்து பார்த்தாலும் அதில் ஈடுபட்டவன் அத்தனை பேரும் போதைப்பொருள் பயன்படுத்தி இருந்தான். போதைப் பொருளை உலகம் முழுக்க விற்றவன் யார்? தேடி வந்தால் திமுக பொறுப்பாளர் கைதாகிறார். கிட்னி திருடியது, அண்ணன் சொன்னார், கிட்னி திருடியது பெரிய குற்றச்சாட்டு. இன்வால்வ் ஆயிருக்கிற ஹாஸ்பிட்டல் யாரோடது? திமுக எம்எல்ஏ ஓடது. மலைகளை உடைத்து விற்கிறார்கள், இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறார்கள், பத்திரிகையாளர்கள் அதை போய் வெளிச்சம் போட போகிறார்கள், பத்திரிகையாளர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடக்கிறது. அடித்தவர் யார்? திமுக எம்எல்ஏ. எனவே களத்திலே இறங்கி சட்டம் ஒழுங்கை கெடுப்பதே இவர்கள்தான் என்றான பிறகு இனியும் இவர்களுக்கு வாய்ப்பளிப்பதும் இவர்களுக்கு வாக்களிப்பதும் நமக்கு நாமே வாய்க்கரிசி போட்டுக்கொள்வதும் ஒன்றுதான் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் முழுமையாக உணர்ந்திருக்கிறார்கள். அப்ப இதையெல்லாம் நாம் ஒரு குற்றச்சாட்டாக இந்த ஆட்சியினுடைய அவலங்களை நாம் தோலுரிக்கிற போது 5-6 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கி எந்த விதமான மூலதன செலவினங்களும் இல்லாமல் நிர்வாக திறமையே இல்லாதவர்களால் இந்த அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் வெளிச்சமிட்டு காட்டிய பிறகு இப்போ அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த சைடுலேருந்து என்னதான் விமர்சனம் வருதுன்னா, அண்ணன் தனியரசனை வச்ச மாதிரியான தரத்தில் தான் விமர்சனமே இருக்கு. நீங்கள் டெல்லிக்கு போகிறீர்களே, அங்கே போகிறீர்களே, மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள் டெல்லியிலே போய் உட்கார்ந்து சோனியா காந்தி அவர்களை பார்த்து குடும்ப உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவியை வாங்கி கொண்டு வந்த காட்சிகளை எல்லாம் தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. என்ன ஒரு சமூக பொறுப்பு இருக்கு? ஒரு கட்சியினுடைய எதிர்க்கட்சியாக இருக்கிற தலைவர் குறித்து கேலியும் கிண்டலும் பேசுவது தவிர இன்றைக்கு இந்த இவ்வளவு பெரிய துயருக்குட்பட்டு இருக்கிற இந்த மக்கள் குறித்து எந்த விதமான அக்கறையும் இல்லாத இந்த அரசியல்வாதிகளை மக்கள் தூக்கி எறிவார்கள், புறந்தள்ளுவார்கள். திமுகவை 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே வீழ்த்துவோம். கட்டாயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைக்கும். அதுதான் நடக்கும். நன்றி திரு கல்யாணசுந்தரம் அவர்களே. முதல் சுற்றின் நிறைவாக திமுகவின் திரு பிரசன்னா அவர்களை அன்போடு பேச வைக்கிறேன். எல்லோரும் பேசினார்கள். அதில் என் பாசத்துக்குரிய பேராசிரியர் சாபம் விட்டு போயிருக்கிறார். அவ்வளவுதான். நீங்கள் ஒவ்வொரு அரசியல் இயக்கத்திற்கும் அவரவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏற வேண்டும் என்பது அவாவாகத்தான் இருக்கும். ஆட்சி பீடத்தில் ஏறுவதற்கான தகுதி தன்னிடத்தில் இருக்கிறதா என்றால், ஓட்டை கப்பலினுடைய கேப்டன் மீது யாரும் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். அங்கிருந்து தப்பித்து நம்பிக்கைக்குரிய தலைவனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினிடத்தில் தான் வருகிறார்கள். நம்முடைய தாவேக்கா நண்பர்கள் பேசினார்கள். புதிதாக திருமணம் முடித்த பெண்ணுக்கு மவுஸ் அதிகம் என்று சொல்லுவார்கள். போக போகத்தான் பழைய பாத்திரம் என்று தெரியும். நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. இன்னொரு விடயத்திலே நம்முடைய கணேசனன் அவர்கள் அது இது என்று சொன்னார். அந்த புள்ளிவிவரங்களுக்கெல்லாம் அடுத்த சுற்றிலே பதில் சொல்லுவோம். யார் யாரை பார்த்து சிரிப்பது, யார் யாரை பார்த்து அழுவது என்பதையும் அடுத்த சுற்றிலே பார்ப்போம். நான் 2 விடயங்களை சொல்லி ஏன் எங்கள் ஆட்சி வரப்போகிறது, ஏன் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரே ஒரு செய்தி. எல்லா இயக்கங்களும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி சொன்னார், நாங்கள் மகளிர் உரிமை தொகையை தருவோம் என்று சொன்னோம். 1,31,00,000 மகளிருக்கு உரிமை தொகை போகிறது. அந்த திட்டம் கொடுக்க முடியாது என்று எடப்பாடி சொன்னார். நாடாளுமன்ற தேர்தலில் 1500 தருவேன் என்றார். நாங்கள் அப்போதும் சொன்னோம் 1000 ரூபாய் தருவோம் என்றோம். 1000 ரூபாய் கொடுத்தோம். முதலில் அவர் சொன்னார் இது கொடுக்கவே முடியாது என்று சொன்னார். இப்போது அவர் சொல்லுகிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் தருவோம் என்கிறார். இந்த செய்தியை நீங்கள் உள்வாங்க வேண்டியது, திராவிட மாடல்
அரசினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்கள் தவறு என்று சொல்லவில்லை, நாங்கள் உயர்த்தி தருவோம் என்றுதான் வாக்கு கேட்கிறார்கள். ஆக மக்களிடத்தில் எங்கள் திட்டம் மீது யாராவது கை வைக்க எத்தனித்தால் அது திராவிட மாடல் ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆளுகிறார் என்றுதான் அர்த்தம். அது விடியல் பேருந்து பயண திட்டமாக இருக்கட்டும், நாங்கள் மகளிருக்கு இலவசம் என்றோம், எடப்பாடி நாங்கள் ஆண்களுக்கும் இலவசமாக தருகிறோம். காலை உணவு திட்டம் இன்னும் பேசல. நான் சொல்லுவ திட்டங்களை யாராவது கை வைக்க முடியுமா? இந்த திட்டங்களின் மூலம் நாங்கள் என்ன சாதித்திருக்கிறோம் என்று சொன்னால், மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் முதலிடத்தில் இருக்கிறோம் இந்தியாவில். திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கல்வி கட்டமைப்பில் முதலிடத்தில் இருக்கிறோம், மருத்துவ கட்டமைப்பில் முதலிடத்தில் இருக்கிறோம், தனிநபர் வருமானத்தில் முதலிடத்தில் இருக்கிறோம், மாநில தொழில் கட்டமைப்பில் முதலிடத்தில் இருக்கிறோம், தொழில் ஊக்குவிப்பில் முதலிடத்தில் இருக்கிறோம். இவற்றையெல்லாம் கடந்து தேசிய சராசரி 6% இருக்கிற போது திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் 11.19% பொருளாதார வளர்ச்சி. இந்த இலக்கம் எப்படி சாத்தியம்? இணக்கமாக இருந்தா இல்லை. நீ 2000 கோடி அல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் மொழி ஆதிக்கத்துக்கு என் மாநில மக்களை அடகு வைக்க மாட்டேன் என்று சொல்லி எதிர் சமரம் செய்கிற ஒரு தலைவன் முன்னேறி இருக்கிறார். மாநிலத்தை முதலிடத்தில் வைத்த தலைவரின் ஆட்சியை மக்கள் ஏற்பார்களா, இல்லை டெல்லி ஷாக்களின் காலடியில் மாநிலத்தை படுக்க வைத்தவர்கள் ஆட்சியை ஏற்பார்களா என்று மக்கள் முடிவு செய்வார்கள். 2ஆம் சுற்றில் சந்திக்கிறேன். நன்றி. நன்றி அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களே. நேரடியாக தாமதம் இல்லாமல் 2வது சுற்றுக்கு சென்றிடலாம். 2வது சுற்றில் அண்ணன் தனியரசு அவர்களை அன்போடு பேச வைக்கலாம். நான் வச்ச எந்த குற்றச்சாட்டையும் 2 தரப்பில் இருக்கிற ஆளுமைகள் மறுக்கலை. ஒரு வழக்கமான குற்றச்சாட்டை சொன்னாங்க. அதாவது போதைப் பொருள் தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகமாக புழக்கத்தில் இருக்குது, பாலியல் சம்பவங்கள் அதிகமாக நடக்குதுங்கிறத தவிர பாஜகவில் இருக்கிற எங்கள் அண்ணன் ஸ்ரீகாந்த் கணேசனா இருந்தாலும், எங்கள் பேராசிரியரோ, எங்கள் டிவி.கே. ரமேஷ் எல்லாம் என்ன சொன்னாங்க, வழக்கமாக தொலைக்காட்சிகளில் அல்லது ஊடகங்களில் வர்ற செய்தியை ஆதாரமற்ற அவதூறு செய்திகளை மட்டும் நம்பி இவர்களும் அதே கருத்தை பரப்புகிறார்கள். அல்லாமல் இல்லை, எனக்கு புரியல. களத்தில் பாலியல் குற்றம் நடந்தது பொய் செய்தியா? இல்லைம்மா, அது சொல்லுங்க. அதாவது தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவிலேயே, உலகத்திலேயே அரசின் துணையோடு இதெல்லாம் நடக்கிறதாக இவர்கள் சொல்றாங்க. தப்பா சொல்றாங்க. அரசு தடுக்கலன்னு சொல்றாங்க. அதாம்மா, உலகத்தில் இருக்கிற எல்லா அரசுகளாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா அரசுகளாலும் எங்கே தடுத்துருக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறாங்களே எங்கள் அண்ணன், அதாவது டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்குல்ல, ஒன்றியத்தில் உங்கள் இரும்பு மனிதன் மோடி அமித்ஷா இருக்காரு, உங்கள் ஒரிசாவில் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது. 22 லட்சம் கிலோ கஞ்சா இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதில் 18 லட்சம் டன்னு கஞ்சா எங்கிருந்து வந்து தெரியுமா? எங்கள் அண்ணன் பாஜக ஆள்ற ஒரிசா மாநிலத்திலிருந்து உங்கள் ரயிலில் வந்தது, எங்கள் ரயிலில் வரல, உங்கள் மத்திய அரசாங்கத்துடைய ரயிலில் வருது. ஆந்திராவிலிருந்து வரலாம், மகாராஷ்டிராவிலிருந்து, ஜார்க்கண்ட்லேருந்து, சத்தீஸ்கர்லேருந்து, உங்கள் வட மாநிலங்கள்லேருந்து, உங்கள் பாஜக ஆளுகிற இடத்துலேருந்து தான் எல்லா போதைவர்கள், குஜராத்திலிருந்து, முந்த்ரா துறைமுகத்திலிருந்து வர்றது. இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு நாங்கள் மோடியை தடுத்து, அமித்ஷாவை தடுத்து, இராணுவத்தை தடுத்து, எல்லா அரசாங்கத்தையும் கட்டுப்படுத்தி என் தாய் தமிழ் சமூகத்தை கோழி குஞ்சு எப்படி குஞ்சுகளை பாதுகாக்குமோ அதுபோல எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அன்பு புதல்வர் தளபதியார் முதலமைச்சர் காக்கிறார். அதிமுக சொல்லுதானே உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆன அண்ணன் சொல்லிட்டு இல்லை தமிழ்நாட்டில்மா, அதாவது அமைதி பூங்காவாக திகழ்கிற ஒரே மாநிலம் உலகத்தில் ஒரு நாடு இருக்குன்னா அது நம்முடைய தமிழ்நாடு தான். இங்கே தமிழன் பிரசன்ன ஐயா வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க? அரசினுடைய சாதனை திட்டங்களை எல்லாம் சொல்றாரு. அரசினுடைய சாதனை திட்டங்களை எல்லாம் அடுக்கடுக்க சொன்னாங்க. 1,31,00,000 பேருக்கு 5,000 ரூபாய் அதிகாலை 4 மணிக்கு வருது. 1,31,00,000 தாய்மார்கள் இன்னைக்கு போய் காலையில் ஏடிஎம்ல நிற்கிறாங்கல்ல, எதுக்காக? 5,000 ரூபாயை எங்களுடைய முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் தளபதி தான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அப்போ 1,31,00,000 வாக்குகள் இப்போ உறுதியாக வந்துருச்சு. இப்போ இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே சூப்பர் ஸ்டார் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த், தமிழக வெற்றி கழகம் நீங்கள் தான் வழியை வந்து திமுக தான் உங்களையெல்லாம் அரசியலுக்கு வராமல் தடுத்துச்சுன்னு சொன்னீங்க. இதே தமிழ்நாட்டில் இருக்கிற நட்சத்திர நடிகர்களுக்கெல்லாம் மூத்த நடிகர் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் இப்போ எங்களுக்கு ஆதரவாக வந்திருக்காருல்ல. இப்போ திராவிட முன்னேற்ற அணியை ஆதரிப்பதற்கு இதே பண்ண அதாவது தமிழக வெற்றி கழகத்தில்
இருங்க சொல்கிறேன் இப்போ ரஜினிகாந்த் ஐயாவுன்னா நீங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் எப்படி ரஜினிகாந்த் ஐயாவை விமர்சனம் பண்ணிட்டு எதிர்த்துட்டு உங்கள் ஆதவர்ஜனாவும் உங்கள் விஜயும் உங்கள் ரமேஷ் இந்த கூட்டம் தமிழ்நாட்டில் தோக்கடிச்சிருவீங்களா நீங்கள்? என்ன நீங்கள் 10 பேர் துண்டை போட்டுட்டு வந்து ஓட்டு போட்டுலாம் முதலமைச்சர் ஆகிருவீங்களா? சட்டமன்ற உறுப்பினர் ஆகிருவீங்களா? நாடாளுமன்ற உறுப்பினர்களா? வார்டு உறுப்பினர் ஆகிருவீங்களா? இப்போ சொல்கிறேன், வார்டு உறுப்பினராக கூட வர முடியாது. வார்டு வந்து பழக்கம் இல்லாத நீங்கள் எங்கள் ரஜினிகாந்தன்னா இப்போ நீங்கள் இங்கே ஆதவர்ஜனா இதுவா இல்லை? இப்போ நாங்கள் வந்து திமுகவுடைய சாதனைகளை பற்றி எங்கள் தமிழர் பர்சனாக சொன்னார். நீங்கள்லாம் என்ன தவறு செய்கிறீங்க தாவேக்கா எடப்பாடின்னு சொன்னோம். அப்போல்லாம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க. எங்கள் ஐயா ரஜினி சூப்பர் ஸ்டார்னு ஒன்று உங்களுக்கு ஏன் கோவம் வருது? உங்களுக்கு என்ன பதட்டம் வருதுன்னா, உங்கள் விஜயை விட 100 மடங்கு மக்கள் செல்வாக்குள்ள எங்கள் அண்ணன் ரஜினியை நீங்கள் எப்படி உங்கள் ஆதவர்ஜனா எப்படி நீங்கள் திமுகவினுடைய மிரட்டலுக்கு பயந்து தான் ரஜினி என்ன அரசியல் விட்டு விலகி போகிறாரு சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க? எங்கள் ரமேஷுக்கு பதில் சொல்லணும். அப்போ உங்கள் ஆதவர்ஜனா உங்கள் மாவீரர் இருக்கார்ல, எங்கள் அண்ணன் ரஜினி அரசியல் விட்டு போவதற்கு திமுகவுடைய மிரட்டல்னு சொன்னார். 2 நாளில் ஏன் ஆதவர்ஜனா வருத்தம் தெரிவித்தார், பகிரங்க மன்னிப்பு கேட்டார். உடனே அதுக்கு யார் இப்போ நீங்கள் திமுக ரஜினி ஐயாவை மிரட்டலேன்னு சொன்னது உடனே உங்களுடைய இப்போ எங்கள் பேராசிரியர் கல்யாண சுந்தரத்தை ஐயாவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அதை வரவேற்கிறார். எங்கள் ரஜினி எங்கள் ஸ்ரீகாந்த் ஐயாவோட பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினாரும் பெரிய நட்சத்திர தலைவர் அண்ணாமலையும் வரவேற்றாங்க. அப்போ திமுகவுக்கு நற்சான்றிதழை தந்த அண்ணன் ரஜினியை உங்கள் எதிர்க்கட்சி தலைவர்களெல்லாம் அண்ணாமலை நயினார் எடப்பாடி எல்லாம் வரவேற்றாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இல்லை ஆதவர்ஜனாவை கண்டிச்சாங்க, திமுகவை ஆதரிச்சிருக்காங்க. ஆகவே அண்ணன் ரஜினியுடைய உண்மையாமா திமுக எப்பனே ஆதரிச்சாரு? ஆமாம்மா, இரு ஒன்றும் இல்லை. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த அச்சுறுத்தலும் இல்லை அப்படின்னு ரஜினியை சொல்கிறார். அதை நீங்கள் எல்லாரும் என்டாஸ் பண்ணீங்க. அப்போ அது அவர் திமுகவின் மீது களங்கம் கற்பிக்கும் முயற்சிக்கிற ஆதவர்ஜனாவை தமிழக வெற்றி கழகத்தை கண்டிக்கிறாரு. அப்படின்னா அந்த ஆதரவு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஏற்கனவே வெற்றிக்கு மேல் வெற்றியை குவித்து வருகிற எங்கள் அணி மாண்புமிகு முதல்வரின் கரத்தை வலுப்படுத்த ஏற்கனவே எங்களுடைய கேப்டன் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய அந்நியார் வந்துட்டாங்க. எங்கள் ரஜினி ஐயா வந்துட்டார். ஏற்கனவே எங்கள் உலகமாக நாயகன் எங்கள் கமலஹாசன் ஐயா வந்துட்டார். இப்போ எங்கள் எதிரி கண்டு கெட்ட தூரத்துக்கு எதிரிகளே இல்லை. எல்லா திரையுலகம், கலை உலகம், விவசாயிகள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள் அலையலையா திராவிட முன்னேற்ற கழக அணியை பற்றி நின்று இந்த இயக்கத்தை மீண்டும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய ஆட்சியை நிறுவுவதற்கு எங்களுடைய தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை 2வது முறையாக ஆட்சி கட்டிலே அமர்த்துவதற்கு நாடே அழிவாயிருக்கிற சூழ்நிலையில் மே நாளில் அந்த வரலாற்று சிறப்புமிக்க பதிவை உலகம் பார்க்கும் வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் தனியரசு அவர்களே. ஒரு விஜய் இருக்கிறாருங்க தமிழக வெற்றி கழகத்தில். இங்கே ரஜினி, கமல், கேப்டன் விஜயகாந்த் 3 பேர் இருக்கிறாங்கன்ட்டார். இப்போ வாங்க போட்டிக்கு அப்படின்னு அண்ணன் சவால் விட்டுருக்கிறாரு. அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியின் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ரொம்ப முக்கியமான சில பதிவுகளை உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டாடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் அறிக்கையை பற்றி தமிழன் பிரசன்னா தம்பி சொன்னாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் திமுக 99% நிறைவேற்றிருச்சுங்கிறாங்க. நிறைவேற்றியாச்சா? நீங்களாம் நம்புறீங்களா சார்? எப்படி அவங்களால நிறைவேற்றிருக்க முடியும்? என்னத்தை நிறைவேற்றினாங்க? அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? என்னால் மகளிருக்காக செஞ்சேங்கிறாங்க. நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். மாதந்தோறும் மின் கட்டணம் யார் அவங்கள தடுத்தாங்க? மாதந்தோறும் மின் கட்டணம் கொடுக்க முடிஞ்சுதா அவங்களால? தேங்காய் வாரி அமைப்போம் நாங்கள் அமைச்சாங்களா? மீனவர்களுக்கு ஐஸ் பெட்டி கொடுப்போம், படகு வாங்க மானியம் கொடுப்போம் நாங்கள் கொடுத்தாங்களா? பட்டதாரி மாணவிகளுக்கு இலவச கோச்சிங் நாங்கள் கொடுத்தாங்களா? நான் சொல்கிறதெல்லாம் பெண்கள் கவனிக்கணும். 75,000 டிஎன்ஆர்டிசி பணிகள் உருவாக்கப்படும். அதில் 33,000 பெண்களுக்கு வாய்ப்பு தருவோம் நாங்கள், தந்தாங்களா? 25,000 பெண்களுக்கு சமூக பார்வையாளர்கள் பொறுப்பு வழங்கப்படும் நாங்கள், கொடுத்தாங்களா? மகளிருக்கு 40% இடஒதுக்கீடு தருவோம் நாங்கள். இது நம்ம மத்திய அரசா தடுத்துட்டு இருக்கு. ஏன் பண்ணல அவங்க? தாலிக்கு தங்கம் திட்டம் அம்மா அவர்கள் தொடங்கின திட்டம், அந்த திட்டத்தை நீக்கியது திமுக அரசு. மாதம் மின்கட்டணம் இல்லாமல் ஒவ்வொரு பெண்மணிகளும் கஷ்டப்படுறாங்க. ஆவின் பால் விலையை அதிகப்படுத்தியிருக்காங்க 3 முறை, அளவையும் குறைச்சிருக்கிறாங்க. மகளிர் உதவித்தொகை
இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ரொம்ப பெருமையா சொன்னாங்க. நான் இங்க இருக்க பெண்களை கேட்கிறேன், நீங்க உரிமை உள்ள பெண்களா உரிமையற்ற பெண்களா? அதாவது உரிமைன்னா என்னங்க? யாரும் எனக்கு தரக்கூடியது உரிமை கிடையாது தெரியுங்களா? தரக்கூடியது உரிமையா? உரிமைங்கிறது நான் கேட்கறது. பெண்ணா இருக்கிறதுக்கு என்னங்க தகுதி வேண்டி இருக்கு? அதுக்கு எப்படி தகுதி ஃபிக்ஸ் பண்ணலாம்? நீங்க 1,31,000 1.3 கோடி பெண்களுக்கு கொடுத்தேங்கிறீங்களே, இன்னும் 1.25 கோடி பெண்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? சரி, எல்லா பெண்களுக்கும் கொடுத்துட்டீங்களா? முதல்ல மக்களவை தேர்தல் வர்றப்ப நீங்க ஒரு தடவை காசு கொடுத்தீங்க. இப்ப சட்டமன்ற தேர்தல் வர்றப்ப காசு கொடுக்குறீங்க. தேர்தல் வந்தா காசு கொடுத்து பெண்களை ஏமாத்த முடியும்னு திமுக நம்புதுன்னு தெரியுதா இல்லையா? சரி, உங்க கணக்குல பெண்களுக்கே 2ஆ பிரிச்சிட்டீங்க. இவங்கெல்லாம் உரிமையுள்ள பெண்கள், உரிமையற்ற பெண்கள்னு. அந்த உரிமையுள்ள பெண்களுக்கும் 28,000 ரூபாய் கடன் வச்சிருக்கீங்களே, எல்லாம் வந்ததுலேருந்து கொடுத்தீங்களா? ஆட்சியில் வந்ததுலேருந்து கொடுத்தீங்களா? அந்த 28,000 எப்போ தரப்போறீங்க உரிமையுள்ள பெண்களுக்கு? உரிமையற்ற பெண்களுக்கு எப்போ தரப்போறீங்க? அப்போ பெண்களுக்கு உள்ளார நீங்கள் எப்படி இந்த பாகுபாடு குடும்ப பெண்களுக்குள்ள நீங்கள் உருவாக்குனீங்க? அதே மாதிரி திட்டங்கள் பற்றி சொன்னார். எங்கள் திட்டங்களை பார்த்து எல்லாரும் காப்பி அடிக்கிறாங்கன்னு. நான் சொல்கிறேன், ஸ்டிக்கர் ஊட்டுறதுல திமுக மிஞ்ச ஆளே கிடையாது. போஷான் அபியான் திட்டம், ஊட்டத்தை உறுதி செய். ஜல்ஜீவன், இல்லந்தோறும் குடிநீர். பிஎம் ஹவுசிங் ஸ்கீம், கலைஞர் கனவு இல்லம். பிஎம் கிராம் சடக் யோஜனா, முதல்வர் கிராம சாலை. சఖி நிவாஸ், தோழி விடுதி. அதே மாதிரி நீங்க பூரா ஹிந்தில வைக்கிறீங்க, அவங்க அழகா மாத்தி தமிழ்ல வைக்கிறாங்க. மாத்துறாங்க, எல்லாம் முதல்வருக்கு மாத்திடுறாங்க. பேன் இந்தியாக்கு வர ஸ்கீம் நீங்க அது தமிழ்ல மாத்தும் போது எல்லாத்தையும் எப்படி பிஎம்னு பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம்ல வைக்கணும், கலைஞரின் கனவு இல்லம்னு அது எப்படி மாறும்? அதனால திமுக செய்தது என்னன்னா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சிட்டாங்க. இன்னொரு முறை அந்த ஆவல், அந்த ரத்தத்தை சுவைத்த அந்த ஆவல் தீரல. உங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க பொங்கல் பொருள், அதில் 340 கோடி. கொரோனா நிதியில் 7,800 கோடி. மழை வடிகாலில் 4,800 கோடி. பருப்பு கொள்முதலில் 3,300 கோடி. பாமாயில் 600 கோடி. மின்சார ஊழலில் வெளிவந்தது மட்டும் 2,400 கோடி. பத்திரப்பதிவில் 3,400 கோடி. ஆவின் பாலில் 500 கோடி. குழந்தைகள் சத்துணவில் 340 கோடி. இலவச சத்துணவில் 460 கோடி. கிரனைட் குவாரியில் 9,600 கோடி. மணல் குவாரியில் 13,400 கோடி. முட்டையில் ஊழலுங்க, கக்கூசில் ஊழலுங்க, கழிப்பறை ஊழல் செய்த ஒரே அரசு இதுதான். ஸ்மார்ட் திட்டத்துல 2,000 பக்கம் வச்சிருக்கேன், படிச்சேன்னா சகோதரி பெல் அடிச்சுட்டே இருப்பாங்க. இவ்வளவு ஊழல் சொல்றீங்களே, எல்லாத்துக்கும் மேல டாஸ்மாக் ஊழல். இவ்வளவு ஊழல் சொல்றீங்களே, மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து பிடிச்சு உள்ள போட வேண்டியதானே? கண்டிப்பா. இந்த கேள்விக்காக தான் காத்திருந்தேன். அரசு அமைதியா இருங்க. இந்த கேள்விக்காக தான் காத்திருந்தேன். அரசு வேலை வாய்ப்பு தருவதில் 2,700 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் செஞ்சிருக்காருன்னு ஆதாரங்களோட 3 முறை மத்திய அரசு ஈடி அனுப்பியும் அதை வாங்கி டிஜிபி வாங்கி வச்சுட்டு சும்மா உட்கார்ந்துருக்காரு. இன்னும் அந்த அமைச்சர் மேல நடவடிக்கை இல்லை. 3 முறை ஆதாரங்களை குவிச்சாச்சு, நடவடிக்கை எடுங்கன்னு. மத்திய அரசு கோர்ட்டே ஆர்டர் போட்டாச்சு. கோர்ட் ஆர்டர் போட்டு அதை மதிக்காம இந்த காவல்துறையை இந்த அரசு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அரசு மட்டுமில்ல, எல்லா அமைச்சர்களும் இனிமே ஆட்சி மாறணும்னு பதில் சொல்லுவாங்க. காவல்துறை அதிகாரிகளும் பதில் சொல்ல வேண்டியது. ஏன்னா மத்திய அரசு நேரடியாக வந்து போலீஸ் அனுப்ப முடியாதுங்க, தமிழ்நாட்டு போலீஸ் தான் செய்யணும். இவங்க ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால ஆதாரங்கள் கொடுத்தும் பல வழக்குகளில் இன்னும் இவங்க அவங்க அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த கேவலம் உலகத்தில் எங்கேயும் நடக்காது. உங்க ஊழல் வெளிச்சத்துக்கு வந்து இருக்கிறது. மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். இன்றைக்கு மத்திய அரசு இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அவர் பேச போறல முதலிடம் அடிச்சு விட்டார். தொழில் துறையில் முதலிடம்னு அதெல்லாம் டேட்டா கொடுக்க சொல்லுங்க. தமிழ்நாடு எங்க இருக்குன்னு. நீங்க வாங்கின கடன் 5.5 லட்சம் கோடிக்கு மேல தமிழக அரசும் உங்களுடைய மின்சார வாரியம் அதே மாதிரி போக்குவரத்து வாரியம் எல்லாம் வாங்கின அந்த 2.5 லட்சம் கோடி கடன் எல்லாத்தையும் சேர்த்ததுனால இன்னைக்கு அது ஒரு மாயையான ஒரு திட்டம் உங்களுக்கு உருவாகி இருக்கிறதே தவிர ஒவ்வொரு தமிழன் கழுத்துல கடன்காரனாக்கி இருக்குது. இந்த அரசு தமிழர்களை கடன்காரர்களாக விட்டு சென்றிருக்கிறது. இதிலிருந்து மீளுவதே மிகப்பெரிய ஆபத்து தமிழக அரசுக்கு. அதனால இவங்க வந்து ஆட்சியிலிருந்து மாறாவிட்டால் தமிழகத்திற்கு மிகப்பெரிய சாபக்கேடாக அமையும். அதனால அத்தனை தமிழர்களும் ஒன்றிணைந்து என்டிஏ கூட்டணிக்கு திரு எடப்பாடி அவர்கள் தலைமையில் அமைய போகிற அதிமுக அரசுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து மிகப்பெரிய அளவில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த அவையை நான் என் நேரத்தை பயன்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்களே. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் திரு துருவன் அவர்களை அன்போடு பேச அண்ணன் தனியரசு அவர்கள் பேசினாங்க.
எனக்கு உண்மையிலேயே அண்ணன் பிரசன்னா அவர்கள் பேசுவார்கள், அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் மாறாக அண்ணன் பிரசன்னா பேசுவதை தாண்டி திமுகவிற்காக அண்ணன் தனியரசு அவர்கள் பேசியிருக்கிறார். அவருடைய பெயர் தான் தனியரசு, ஆனால் எப்பொழுதும் கூட்டணியில் இருப்பார். என்னன்னா, அவர் ரொம்ப மோசமான ஒரு செய்தியை இந்த அவையில் பதிவு செய்ததாக நான் கருதுகிறேன். பாலியல் வல்லுறவுகளை, கற்பழிப்புகளை, பாலியல் வன்கொடுமைகளை ரொம்ப எளிமையாக நார்மலைஸ் பண்ணுறார் அவர். குற்றச்சம்பவங்களை, கொலைகளை, பாலியல் வல்லுறவுகளை ரொம்ப எளிமையாக அவர் நார்மலைஸ் பண்ணுறாரு. அனுதினமும் நாம் பத்திரிகை செய்திகள் படிக்கிறோம். அது எது ஒன்றும் உண்மைக்கு புறம்பானது அல்ல. அனுதினமும் ஊடகங்களில் நாம் பார்க்கிறோம். இதற்கு பின்னால் என்ன பெரிய சிக்கல் இருக்கிறது? மது, சாராயம், டாஸ்மாக் பிரச்சனை இருக்கிறது. கஞ்சா புழக்கம் எப்போதும் இல்லாத அளவிலே தமிழகத்திலே அதிகரித்திருக்கிறது. நான் களத்திலே நிற்கிறவன், கிராமப்புறங்களிலே இருக்கிறவன், உறுதியாக எனக்கு தெரியும், ஒரு தெருவில் முக்கில் 3 பசங்க நின்றுக்கிட்டு கஞ்சா வடிச்சிட்டு நின்னாங்க அப்படின்னா இரவு நேரங்கள் 6 மணிக்கு மேலே அந்த வழியாக பெற்றோர்கள் போவதற்கு, பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் போவதற்கு, பெண் பிள்ளைகளை அழைத்து போவதற்கு எவ்வளோ பெரிய தயக்கம் காட்டுகிறார்கள், எவ்வளோ பெரிய சட்டம் ஒழுங்கு சிக்கலை இது ஏற்படுத்துகிறது என்று இந்த பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தெரியும். இப்போ டாஸ்மாக் பற்றி பேசினார் அண்ணன், இந்த போதை பற்றி பேசினார். தமிழ்நாட்டில் 2025 டாஸ்மாகில் தமிழக அரசினுடைய ஆண்டு வருமானம், எஸ்ஓடிஆர், ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவின்யூ, தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டு அரசிற்கு வரக்கூடிய வருமானத்தில் 48,000 கோடி சாராயத்திலிருந்து வருகிறது. இன்னும் சொல்லணும்னா, தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு முதன்மையாக ஒரு சோர்ஸாக, ரெவென்யூ சோர்ஸாக இருப்பது டாஸ்மாக். இதை மறுக்க முடியாது. 38.7%, கிட்டத்தட்ட 100 ரூபாயில் 38.7%. சாராய பொருளாதாரம் தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம். இவர்கள் சொல்லக்கூடிய எல்லா திட்டங்களும் வெற்றி பெறக்கூடிய எல்லா திட்டங்களாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, பணம் கொடுக்கிறது. 5,000 கொடுக்கிறது, 10,000 கொடுக்கிறது. திமுக 5,000 கொடுக்கிறதா? அதிமுக வந்தால் 10,000 கொடுக்கிறது. அதிமுக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார், கருணை தொகையாக 10,000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று. யார் மீது கருணை வரும்? யார் மீது கருணை வரும்? கருணை யார் மீது வர வேண்டும்? யாசகம் பெறக்கூடியவன் மீது கருணை வர வேண்டும், அல்லது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற கொலை குற்றவாளி கருணைமணி செய்வானே அவன் மீது கருணை வர வேண்டும். இது மக்களுடைய தன்மானத்தை சீண்டுகிற சிக்கல். எதற்காக இந்த 10,000 ரூபாய் கருணை தொகை கொடுப்போம் என்று சொல்கிறார்? அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, நாட்டில் வரி அதிகமாக இருக்கிறது, திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் வரி அதிகமாக இருக்கிறது, வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது, மக்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, விலைவாசி உயர்ந்திருக்கிறது, இதற்காக கருணை தொகையாக கொடுப்போம் என்று சொல்கிறார். இது எதனால் நடந்துச்சு? நாட்டில் இந்த வரி உயர்வு எதனால் ஏற்பட்டது? ஏன் திமுக ஆட்சி காலத்தில் வரி உயர்வு ஏற்பட்டது என்றால், திமுக வாங்கி வைத்திருக்கிற கடன், அந்த கடனுக்கு கட்டுகிற வட்டி. இந்த கடனை வாங்கி என்ன செய்கிறார்கள்? 10,63,000 கோடி கடன். கோல்டன் ரூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பிரகாரம் மூலதன செலவாக குறைந்தபட்சம் 70% 80% அதில் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் மாறாக 40% கூட திமுக அரசாலே ஒழுங்காக பயன்படுத்தப்படவில்லை. மீதி இவர்கள் இந்த காசை வச்சு என்ன பண்றாங்க? மக்களுக்கு இது போல காசை கொடுத்து வாக்கு வாங்குவதற்காக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை அதல பாதாளத்திலே வீழ்த்துகிற வேலையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. கேட்டால் வளர்ச்சி என்பார்கள். எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? இந்த நாட்டிலே மதிப்பிற்குரியவர்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டிலே டாஸ்மாகினுடைய வருமானம் அதிகரித்திருக்கிறது, அதுதான் வளர்ச்சி. அது மட்டுமில்லாது இந்த சாராய தொழிற்சாலைகள் இருக்கிறது, இந்த டாஸ்மாக்கு சாராயத்தை அனுப்பக்கூடிய சாராய தொழிற்சாலைகள், இந்த சாராய தொழிற்சாலைகள் அனைத்தும் அரசியல்வாதிகளுடைய கையில் இருக்கிறது. இந்த சாராய டாஸ்மாக்கை ஒட்டி பார் இருக்கிறது, மணமகள் மன்றங்கள் இருக்கிறது, இது அனைத்தும் திமுக அதிமுகவினுடைய கவுன்சிலர் இடத்திலே, அரசியல்வாதிகள் இடத்திலே இருக்கிறது. அண்ணன் கல்யாண சுந்தரம் இருக்கிறாங்க, நான் அவங்கள்ட்ட தான் அந்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். திமுக சரியில்லை என்று சொல்லி தான் அதிமுக ஆட்சிக்கு வந்தது. அதிமுகவை மீண்டும் மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். உங்களுடைய அமைச்சராக இருந்த அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் கடைசியாக 2019 பேசினார், கடந்த சட்டமன்ற தேர்தலிலே பேசினார். நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்ததால் தான் தோற்று போனோம், சிறுபான்மையினருடைய வாக்கு எங்களுக்கு வராமல் போனது. இதை சொன்னவர் உங்களுடைய அமைச்சர் தான். ஆனால் மீண்டும் இதே பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைக்கிறது மிகப்பெரிய கேடுகளை தமிழ்நிலத்திற்கு செய்யக்கூடிய பாஜகவோடு கூட்டணி வைத்து அவர்களை உள்ளே அழைத்து வருகிறார்கள். ஏன்னா நீங்களும் போக மாட்டீங்க, பாஜகவோடையும் சேரக்கூடாதுன்றீங்க, அவங்க என்னதானே பண்ணுவாங்க? இல்லை, நாங்கள் அவங்களோடு போவதற்கு ஒன்றுமில்லை. எங்களுடைய நிலைப்பாடு மிக தெளிவானது. நாங்கள் ஆரம்பத்தில் கட்சி தொடங்கிய போதே அறிவித்தோம்,
தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்று சொல்லி இன்று வரை அந்த முடிவிலே உறுதியாக இருக்கிறோம். எங்களை கூட்டணிக்கு அழைக்காமல் இல்லை, எங்களுக்கு டிமாண்ட் இல்லாம. அதனாலதான் சொல்றேன், கூப்பிட்டு பார்த்தாங்க நீங்களும் போல, அப்புறம் அவங்களோடையும் சேராதுன்றீங்க, அதையும் எடுத்து விடுறீங்க. இவர்களை எதிர்த்து அரசியல் செய்வதற்காகத்தான் கட்சி தொடங்கினோம். அவர்களோட போய் எப்படி சேர முடியும்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த கொள்கையில் அதிமுக ஒத்தி போகிறது? தமிழகத்திற்கான எந்த கொள்கை சரியாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியிடத்திலே? அது அல்லாது அரித்மெட்டிக் வேல்யூக்காக தான் நாங்கள் கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்னா உண்மையிலேயே அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது. பாஜகவினுடைய தயவால் தான் தமிழ்நாட்டிற்குள்ளே ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு நிலைமைக்கு பாஜக நகர்ந்திருக்கிறது என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் தாவேகாவினுடைய நண்பர்களுக்கு சொல்வேன், உண்மையிலேயே தாவேகாவினுடைய அரசியல் வரவை நாங்கள் ஆதரிக்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. மாற்று என்று சொல்கிறார்கள், எந்த விதத்திலே அவர்கள் மாற்று? திமுக 1000 கொடுக்கிறது, அதிமுக 2000 கொடுக்கிறது, விஜய் வந்தார் 2500 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்கிறார். இவர்கள் பெண்களுக்கு இலவசம், அவர்கள் ஆண்களுக்கு இலவசம், அவர் அனைவருக்கும் இலவசம். எந்த விதத்திலே மாற்று என்று தாவேக தன்னை கிளைம் பண்ணிக்க முடியும்? அதுதானே மிக முக்கியமான கேள்வி. அதுதானே மிக முக்கியமான. இதே மேடையில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங், தாவேகாவினுடைய சார்பாக காமேஷ் என்ற ஒரு நண்பர் வந்து பேசினார். அவர் பேசுகிற போது முழுக்க இலவசங்களுக்கு எதிராக பேசினார், இலவசம் கூடாது என்று பேசினார். ஆனால் அவர் பேசிவிட்டு போன பிறகு மீண்டும் ஒரு மாதத்திலே இலவச திட்டங்களை அறிவிப்பது என்பது மேற்கொண்டு சீரழிந்திருக்கிற நாட்டை இன்னும் சீரழிக்கிற வேலைதான். ஆக இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிரான உண்மையான அசலான மாற்றாக நாம் தமிழர் கட்சி தான் தொடர்ச்சியாக களத்திலே நிற்கிறது. உறுதியாக நாம் தமிழர் கட்சி எதிர்வரும் தேர்தலில் வெல்லும். நன்றி. நன்றி திரு துருவன் அவர்களே. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சகோதரர் ரமேஷ் அவர்களே அன்போடு பேச வைக்கின்றனர். அண்ணன் தனியரசு அவர்கள் பார்க்குறோம், டக்குன்னு பார்த்தா ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற தலைவராக மாறிட்டார் இந்த ஸ்டேஜில். திமுக காரங்க பாவம் ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற உறுப்பினராக வேற மாறிட்டாங்க. ஐயா, நீங்கள் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசியதுக்கு அவ்வளவு கொந்தளிச்சு ஆக்ரோஷமாகி அப்படி பேசிடுவீங்களா இப்படி பேசுவீங்களான்னு? ஐயா, உங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ரஜினிகாந்தை பற்றி பேச வீடியோ போட்டு போட்டுட்டுங்களா? இப்படி ரஜினிகாந்த் இருக்காரு, விஜயகாந்த் இருக்காரு, கமலஹாசன் இருக்காரு. விஜயகாந்தை பற்றி திமுக என்னென்னலாம் அசிங்கமாக பேசிச்சு, எவ்வளவு அவதூறாக பேசிச்சு. அவர் வாழுகின்ற போது அவரை எவ்வளவு கீழ்த்தரமாக சித்தரிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயா, கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சும் போது அவர் பிஜேபி பி டீமா, இன்னைக்கு திமுகவின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர். ஐயா, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களை யாரும் அசைக்க முடியாது, தொட்டு பாத்திர முடியுமா, தூக்கி பாத்திர முடியுமான்னு ஸ்டாலின் ஐயா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னையா இதெல்லாம்? இதில் வேற கை தட்டுறாங்க, கேட்டால் எங்களை ரசிகர்ன்றீங்க. இதெல்லாம் பேசிட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்களை பார்த்து ரசிகர் கூட்டம், நாங்கள் வந்து பேப்பர் தூக்கி போடுறோம். நடிகருடைய ரசிகர்கள். ஐயா, உதயநிதி ஸ்டாலின் சுதந்திர போராட்ட தியாகி, அவரு செக்கிழுத்த செம்மலா. ஐயா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பாலியல் குற்றங்களை அவ்வளோ ஈஸியாக கடந்து போகிறாரு. ஊடகங்களையே பார்த்து டக்குன்னு பொய் செய்திகள் போடுறாங்கன்ட்டாங்க. ஐயா, கடந்த 15 நாளில் இந்த தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகளை மட்டும் சொல்லிடுறேன் ஐயா. சிந்திச்சு பாருங்க, 2 வயசு குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. செஞ்சது திமுகவுடைய நிர்வாகி. தெரியுமா உங்களுக்கு? செய்தி பார்த்தீங்களாண்ணே? அதுவும் தவறான? சரிங்கண்ணா. விமான பணிப்பெண்ணிடம் அத்துமீறி இருக்கிறாரு திமுகவுடைய உறுப்பினர் ஒருத்தர். தெரியுமா உங்களுக்கு? தவறான செய்தி. நாங்குநேரி, சிவகங்கை, மானாமதுரையில் போகிற போக்கில் டீ கடையில் நிற்கிறவங்களாம் வெட்டி கொண்டுட்டு போயிடுறான் போதையில். அண்ணனுக்கு தவறான செய்தி. காவல்துறை விசாரணைக்கு கூட்டு போயிட்டு விசாரணைக்கு கூட்டு போனா காவல் நிலையத்தில் வச்சு கொலை செஞ்சிடறாங்க. காவல்துறை கொலைகள் நடந்து கொண்டு இருக்குது. அண்ணனுக்கு வந்து அது வந்து பொய் செய்தி, புரட்டு செய்தி. அந்த 26 குடும்பத்தையும் நாங்கள் மேடையில் ஏற்றி போராடணும். ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த 26 குடும்பம் எங்கே இருக்குன்னு தெரியாது. அவருக்கு அது பொய் செய்தி. தெரியலனா பொய் செய்தின்னு சொல்லிடுறது. கிருஷ்ணகிரியில் 70 வயது தாத்தாவை கொன்னுட்டு அவருடைய மனைவி 60 வயது பாட்டிக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்குது. தெரியுமா உங்களுக்கு? இந்த 15 நாள் நடந்தது. ஐயாவுக்கு பொய் செய்தி, திமுகவுக்கு அது பொய் புரட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம், ஐயாவுக்கு பொய் செய்தி. அண்ணா தெரியல, ஞானசேகரன்னா யாருன்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒரு மனிதரே கிடையாதுண்ணே தமிழ்நாட்டில். தெய்வ செயல்னு ஒருத்தர் இருக்காரு, பேரை பார்த்தீங்களா? சூப்பர். தெய்வ செயல்னு பேரை வச்சுக்கிட்டு திமுகவில் இருக்கிற பெண்களை எல்லாம் பாலியல் துன்புறுத்தல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஐயாவுக்கு அது பொய் செய்தி. அப்படி ஒரு தெய்வ செயல் பேர் வச்சு இப்படி ஒரு செயலை யாராவது செய்வாங்களான்னு கேட்பாரு. தூத்துக்குடி விளாதி குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி 17 வயசு பொண்ணு உடல் உபாதையை கழிக்க காட்டுக்குள்ள போனால் அந்த பொண்ணை காணும். அவங்க பெற்றவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொண்டா கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் லிமிட்டில் வராது, 17 வயசுக்குள்ள இருக்க பொண்ணை நாங்கள் லிமிட்டில் எடுக்க முடியாது. இதில் உங்கள் பொண்ணு யாரு கூடயாவது ஓடி போயிருந்தாலும் போயிருக்குன்னு சொல்லி மனவேதனை அடைஞ்ச அந்த தாய்மாரையும் பெற்றோரையும் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த தாய்மார் கதறிக்கிட்டு இருக்கிறாங்கண்ணே. எங்கன்னா போனார் முதலமைச்சர் அவர்கள்? ஏன் பேசல?
அவர் நடவடிக்கை எடுத்திருந்தா தமிழ்நாட்டுக்கு நடந்திருக்குமா? இத்தனை இந்த 15 நாள் நடந்ததுண்ணே இது அத்தனையும். கேட்கும் போதே மனசுல பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கமா இல்லை சுடுகாட்டில் இருக்கமான்ற அளவுக்கு உட்காந்துருக்காங்க மொத்த பேர். வரேன் 41 பேரு கரூர்ல நடந்த சம்பவத்துல என்ன நடந்தது, ஏன் அங்க போகல, எல்லாத்தையும் விசாரணை சொல்லியிருக்கோம். இப்பதான் ஐயா செந்தில் பாலாஜி போய் இப்படி கை கட்டி நின்று இருக்கிறாரு. வரும்போது பாருங்க, விசாரணை முடிஞ்சு வரும்போது பாருங்க, இல்ல உங்களுக்கு தனியா தகவல் தெரியும்னா சொல்லுங்க, சிபிஐல நீங்களே போய் ஆஜராடிங்க, 3 நாள் உங்களையும் டெல்லியில கூப்பிட சொல்லுவோம். நீங்க பதில் சொல்லுங்க. விசாரணையில் இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கீங்க, நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதையெல்லாம் பார்க்காம ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காரு, டாக் வித் தேவா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போற குழந்தைங்களை கூட்டு வந்துரு சட்டமன்றத்துக்கு. கூட்டு வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் முக்கியம் இல்ல, படிக்கணும். அவன் திரும்ப ஐயா எங்க கூட பேசுறது முக்கியம் இல்ல, தமிழ்நாட்டில் 15 நாள்ல எவ்வளவு நடந்திருக்குன்னு என்ன பண்ணுவீங்க? இதுல திருக்குறள் சொல்லி விளையாடுறாரு. அவன் சூப்பர் நல்லா படிச்ச பசங்க திருக்குறள் சொல்லிட்டான். திரும்ப உங்களை கேட்டிருந்தானா, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இளமை புகுத்திடும் ஐயா சொல்லியிருப்பார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். காலை உணவு திட்டத்தை பத்தி அண்ணன் பேசினார். நாங்க மறுக்கல, காலை உணவு போடுறீங்க, மதிய உணவு போடுறீங்க. கிட்டத்தட்ட இந்த அரசியல் வரலாற்றுல ஐயா காமராஜர் ஆரம்பிச்சு எம்ஜிஆர் ஆரம்பிச்சு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப 41 பேர் கேள்வி கேட்டீங்கல்ல, கோயம்புத்தூர்ல மாநகராட்சி அரசு பள்ளியில மதிய உணவை சாப்பிட்ட 43 குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அதுவாது கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. இங்க ஏங்க இந்த நம்மளுடைய நடிப்பு அரக்கன் ஆஸ்கர் நாயகன் ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போகல? போயிருக்க வேண்டியதானே, ஏன் போகல? அவர் தான் 1 ஹவர்ல போயிட்டு வராங்க எங்கனாலும் தமிழ்நாட்டில். கேட்ட சொல்லுவாங்க, நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க போனீங்களா, நீங்க களத்துக்கு வந்தீங்களா, நீங்க போராடினீங்களா? ஐயா முதலமைச்சர் தான் ஐயா முதல் வேலையாலே, அவர் தாங்க ஐயா செய்யணும். இதை நான் சொன்னேன், அண்ணன் பிரசன்னா அவர்கள் சொல்லியிருக்காரு. நம்ப மாட்டீங்களே, போட்டு காமிச்சிடவா? எனக்கு வேலை செய்யறதுக்கு நான் நியமிச்சிருக்கிற முதல் வேலையாளி. என்ன வேலையாள்? முதல் வேலையாள். என் வீட்டுல கக்கூஸ் அடைச்சிக்கிட்டு, என் வீட்டுல சாக்கடை அடைச்சிக்கிட்டு யாரை கூப்பிடுறோம்? கவுன்சிலரை கூப்பிடு, கவுன்சிலர் மேயரை கூப்பிடு, எம்எல்ஏவை கூப்பிடு, எம்எல்ஏ மந்திரியை கூப்பிடு, மந்திரி முதலமைச்சரை கூப்பிடு. என்ன வேலையாள்? முதல் வேலை. நாங்க எங்க தெருவில் கக்கூஸ் அடைச்சதுக்கோ காவா அடைச்சதுக்கோ முதலமைச்சரை கூப்பிடல. 15 நாள்ல இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது, ஏன் எங்கேயும் போகலன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, யாருக்கும் பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு சரி கிடையாது, ஊழல் மிகுந்த ஆட்சி, அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு, அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்து இடி வந்தாலும் கோர்ட்டு கேஸ்ல எது போட்டாலும் அவங்க அதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க. திருப்பதி உண்டியல்ல கொண்டு போய் 40,000 போட்டு 40 லட்சத்தை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கூட தமிழ்நாட்டில் இருக்க கோயிலில் போடணும்னு ஆச்சு வரல பாருங்க. தமிழ்நாட்டில் எம்எல்ஏ, தமிழ்நாட்டில் அமைச்சர், ஆனால் டொனேஷன் மட்டும் திருப்பதி உண்டியல்ல கொண்டு போய் தான் போடுவாங்க, தமிழ்நாட்டில் போட மாட்டாங்க. ஆக மொத்தம் திமுக மிக தெளிவா தமிழ்நாட்டு மக்களை பார்த்து ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? மே 4ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை அமைத்து திமுக சொல்றோம். திமுக என்ன சொல்ல போறோம், தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்ல போறாங்க, அதே நாங்க திமுகவை பார்த்து சொல்லுவோம். ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா போய் வான்னு நாங்க சொல்லுவோம். இப்படிப்பட்ட மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக ஒரு மக்களாட்சியை நாம் அமைக்க போகிறோம். மன்னர் ஆட்சிக்கு எதிராக நாம் ஒரு மக்களாட்சியை அமைக்க போகிறோம். பண்ணையார் ஆட்சிக்கு எதிராக பாமர மக்களின் ஆட்சியை நம்ம எதிர்க்க போகிறோம். பெண்கள் பாதுகாப்பற்ற பெண்கள் விரோத ஆட்சியை மே 4ஆம் தேதி அகற்றப்பட்டு பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை நாங்கள் உருவாக்குவோம். நன்றி. நன்றி சகோதரர் ரமேஷ் அவர்களே. அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ப்ரொஃபசர் கல்யாண சுந்தரம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய அண்ணன்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். நாம் பேசிய குற்றச்சாட்டை அடுத்த சுற்றிலே வந்து நான் மறுக்கிறேன் என்று தனக்கே உரிய பாணியில் அண்ணன் பிரசன்னா அவர்கள் போயிருக்கிறார். ஏனென்றால் இந்த கடந்த சுற்றிலே மறுத்திருந்தால் நாம் அவர் சொல்லுகிற உண்மைக்கு மாறான செய்திகளை எல்லாம் தோலுரித்து விடுவோம். எனவே கடைசியாக பேசுகிற போது மறுத்தால் பிரச்சனை வராது என்பது அவருடைய பார்வை. இருந்தாலும் கூட அவர் உண்மைக்கு மாறான செய்திகள், நிறைய செய்திகளை பதிவு செய்தார். நாங்கள் அதிலே முதலிடம் இருக்கிறோம், இதிலே முதலிடம் இருக்கிறோம் என்று பாடுகிற போது இந்த திரைப்படத்திலே வருவதை போல முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்று கத்து, இதை என்ன எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு பெயரை சொல்லுவதிலேயே அவர்கள் உத்வேகம் அடைந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அவர் சொன்னார், நாங்கள் எல்லாவற்றிலும் முன்னிலையில் இருக்கிறோம், நாங்கள் இலவசங்கள் கொடுக்கிறோம் என்று 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொன்னபோது முடியாது என்று சொன்னார் எதிர்க்கட்சி தலைவர் என்றெல்லாம் பேசினார்.
எங்களுடைய தேர்தல் அறிக்கை 2021 தேர்தல் அறிக்கையிலும் இந்த தொகை கொடுக்கிற அறிக்கை உண்டு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க முடியாது என்று சொன்னோமா? ஆம் சொன்னோம். இன்றைக்கும் சொல்லுகிறோம். நாங்கள் சொன்னதைப் போலத்தான் 28 மாதங்கள் ஸ்டாலின் ஆட்சி ஏமாற்றியது, கொடுக்கவில்லை. நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை பார்த்து நீங்கள் அறிவிச்சிட்டீங்க. இல்லை, 2021 தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. எவ்வளோ உண்மைக்கு மாறான தகவலை எவ்வளோ சாதாரணமாக சொல்கிறாரு பாருங்க. போகிற போக்கிலேயே சொல்லிட்டு போவார். அதே போல் நிறைய திட்டங்கள், அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம். இந்த வீடு தேடி மருத்துவம், இல்லம் தேடி மருத்துவம் திட்டம், இந்த திட்டத்தை எல்லாம் பார்த்து நான் ஏற்கனவே இதே அரங்கத்திலே பதிவு செய்திருக்கிறேன். முதலமைச்சர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் 1 கோடி பேர் பயனடைந்திருக்கிறார்கள் வீடு தேடி மருத்துவத்தில் என்று. நானும் தமிழ்நாடு முழுக்க பயணிக்கிறவன், ஆண்டுதோறும் நாள்தோறும் பயணித்துட்டே இருக்கிறவன் தான். மக்களை சந்திக்கிற போதெல்லாம் கேட்கிறேன், யாராவது வீட்டிற்கு இந்த மருத்துவ குழு வந்ததா? வந்து பார்த்துட்டு போனதா? திமுக காரர்கள், நான் சொல்லுகிறேன், இங்கே இருக்கிற திமுக காரர்களையே அழைத்து உங்கள் வீட்டிலே இருக்கிற உங்கள் பிள்ளை மீது சத்தியம் செய்து சொல்லுங்கள் என்று கேட்டுவிட்டால் உண்மை வரும். ஆனால் அது நான் அந்த இடத்திற்கு அவர்களை கொண்டு போக விரும்பவில்லை. இது கோடிக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு எந்த வீட்டுக்கெல்லாம் டாக்டர் வந்தாங்களோ அவங்கெல்லாம் உதயசூரியனுக்கே போடட்டும். எந்த வீட்டுக்கெல்லாம் டாக்டர் வரலையோ அவர்கள் இந்த திமுகவுக்கு குழி தோண்டட்டும். அவ்வளவுதான் என்னுடைய வாதம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? 8.5 விழுக்காடு இடைநிற்றல் அதிகரித்திருக்கிறது. பள்ளிக்கூடத்திலே படிக்கிறவர்களுடைய இடைநிற்றல் 8.5 விழுக்காடு இந்த ஒரு ஆண்டிலே அதிகரித்திருக்கிறது. செய்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். SC/ST பிரிவினருக்கு எதிரான வன்கொடுமைகள் இவர்கள் ஆட்சியிலே அதிகரித்திருக்கிறது. செய்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். விவசாய இண்டெக்ஸ் நெகட்டிவ்ல போயிருக்கு. செய்தவர், நாம் ஏன் சொல்லி அவர்களை காயப்படுத்த வேண்டும், விட்டு தொலைப்போம். அப்ப தொடர்ச்சியாக 209 பள்ளிக்கூடங்களை மூடி இருக்கிறது இந்த அரசு. ஒரே வருஷத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் 209 ஸ்கூலை மூடுது. ஏன்னு கேள்வி கேட்கிறோம். பதில் என்ன தெரியுமா? பிறப்பு விகிதம் குறைந்து விட்டது. பிறப்பு விகிதம் குறைஞ்சிருச்சா, அதனால கவர்மெண்ட் ஸ்கூலை மூடிட்டாங்களா? ஏன் சார் பிரைவேட் ஸ்கூல்ல அதிகமாயிட்டே இருக்கு? ஏதாவது லாஜிக் இருக்காதுல்ல. அப்ப பச்சையாக போய் அதே மாதிரி இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து தம்பி துருவன் சொன்னதெல்லாம் ரொம்ப வலிமை இருந்தது. அண்ணன் தனியரசு போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதி அவரெல்லாம் இப்படி போய் இந்த பாலியல் குற்றங்களை எல்லாம் நார்மலைஸ் பண்ற அளவுக்கு திமுகவிடம் சரணடைய வேண்டிய தேவை இல்லை என்று நான் கருதுகிறேன். அவர் இந்த பாலியல் குற்றங்கள் குறித்து நான் அண்ணனுக்கு சொல்றேன். 2.5 வயசு குழந்தை கிருஷ்ணகிரியில அந்த பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்ட அந்த குழந்தை திமுக நிர்வாகி தான் அதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த குற்றம் நடந்தது டிசம்பர் 2025. குற்றவாளி கைது செய்யப்படுவது மார்ச் 2026. இந்த காலகட்டத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள், காவல்துறை அந்த குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கிற குழந்தையினுடைய உடற்கூறாய்வை மாற்றி இருக்கிறான். இப்ப நீதிமன்றத்தில் வந்திருக்கு. இதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். இதைத்தான் இந்த நடக்கிற குற்றங்களுக்கெல்லாம் திமுக காரர்கள் துணை போகிறார்கள் என்பதை நாங்கள் சுட்டி காட்டுறோம். மறுபடியும் தம்பி துருவன் உட்பட எல்லாரும் கேட்டாங்க, திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்ன வித்தியாசம்? திமுக, நான் சொல்ற தம்பி துருவனுக்கு, நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிற போது மேடையில ஏறி திமுக அடிச்சான் இல்லையா? அதிமுக ஆட்சியில் அப்படி நடந்திருக்காது. அதுதான் வித்தியாசம். ஒரு குற்றம் நடக்கிறதுனா ஒரு அரசு நடந்த குற்றத்தின் மீது நடவடிக்கை எடுக்கும். நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறவர்கள் திமுக காரர்கள் என்பதைத்தான் நான் ஒன்னொன்னா சுட்டி காட்டின முதல் சுற்றிலேயே. நாங்க வைக்கிற ஊழல் குற்றச்சாட்டுல ஒரு பக்கம் விட்டுருங்க. மரியாதைக்குரிய அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர் பேசுகிற போது தெளிவாக சொல்லியிருந்தால், ஒரு போன்ல பேசின ரெக்கார்ட் வாய்ஸ் வந்துச்சு இல்லைங்களா? அதுல அவர் சொல்லுகிறார், முதலமைச்சரினுடைய மகனும் மருமகனும் 2 பேர் மட்டும் சேர்ந்து 2 பேர் மட்டும் சேர்ந்து 30,000 கோடி ரூபாய் ஊழல் செய்து அந்த பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாம அவங்க இப்ப தவிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னார். இதை சொன்னவர் PTR பழனிவேல் தியாகராஜன், உங்கள் அமைச்சர். இவர்கள் சொன்னார்கள் அந்த வாய்ஸ் பொய். அவரே சொன்னார். நான் இப்ப கேட்கறது, ஒரு அமைச்சர் மாதிரி ஒருத்த மிமிக்ரி பண்ணி இவ்வளவு பெரிய அபாண்ட குற்றச்சாட்டை போட்டிருக்கான்னா அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத நிலையில தான் ஸ்டாலினோட போலீஸ் இருக்கா? 5 வருஷமா அதை செஞ்சவன் யாருன்னு தெரியலையா? இதுலயே தெரியலையா உங்களுக்கு? செஞ்சது இவங்க தான். சகலத்தையும் கெடுத்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை அழித்து இந்த சட்டம் ஒழுங்கை கெடுத்து ஊழல் பண்ணி திளைச்சு இத்தனையும் முடிச்ச பிறகு ஏதோ பேசினா எதிர்க்கட்சி தலைவர் குறித்து கிண்டலும் நக்கலும், இதுதான் இவங்க பேசுற பேச்சு. அப்படி டெல்லி போயிட்டாங்களாம். டெல்லி போயிட்டு பின்ன டெல்லி, நான் தான் சொன்னேன், கருணாநிதி டெல்லியில் தாங்க போயிட்டு வந்தாரு. நீங்க உதாரணத்துக்கும் கூட எங்க அம்மாவை தான் கூப்பிடுறீங்க, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கிற போதுங்கிறீங்க. ஆமா, அதிமுக நான் இன்னைக்கும் சொல்றேன், அமித்ஷா அவர்கள் இங்கே வந்தார், கூட்டணி பேசினோம். எங்கள் தலைவர் அங்கே போயிருக்கிறார், கூட்டணி பேசுகிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுல என்ன பிரச்சனை?
அதே மாதிரி தம்பி துருவன் அவர்கள் சில ஆக்கப்பூர்வமான கேள்வி வச்சு என்னை பதில் சொல்லணும்னு கேட்டால் அதை நம்ம அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். இன்றைக்கு நீங்கள் ஏன் கூட்டணி வைத்து? நாங்கள் இது ஏற்கனவே பல முறை தெளிவுபடுத்திட்டோம், எங்களுடைய மேடைகளிலே தெளிவுபடுத்தியிருக்கோம். ஒரு கூட்டணி அமைவது என்பது அந்த கால சூழலில் இருக்கிற தேவைகளின் அடிப்படையில் அமைவது. இன்னைக்கு திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தணும். இப்போ நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு ஒரு வரைவறிக்கை விட்டுருக்காங்க. அதில் பாராளுமன்றத்தில் நாங்கள் அதை மாற்றுவோம், இதை மாற்றுவோம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை என்றெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் கனவுகளாகவும் கற்பனைகளாகவும் உட்டோபியன் விஷயங்களாகவும் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைய நாளில் கழுத்திற்கு மேலே தலைக்கு மேலே கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிற போது தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு ஒரு வலிமையான கூட்டணி வேண்டும் என்று கருதிய காரணத்தால் அதை செய்தோம். ஏன் நாங்கள் 10,000 ரூபாய் வந்தோன்னு கொடுப்போம் சொல்கிறோம்? உண்மையிலேயே தகித்து கொண்டிருக்கிற இந்த நெருப்பிலே சிக்கி கொண்டிருக்கிற மக்களை ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண எப்படி பண்ணணும்? அப்படியான ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. அதனால் வந்தவுடனே வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு அதை சொல்லுகிறோம். எனவே நான் வெளிப்படையாக தெளிவாக சொல்லுகிறேன், இந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எடப்பாடியார் அவர்களினுடைய ஆட்சியிலே அந்த பெற்ற பலன்கள், அந்த சாதனைகளை நினைவில் கொள்வார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி என்டிஏ முழுமையாக வெற்றி பெறுவோம். நீங்கள் அதை தெளிவாக வச்சுக்கோங்க. அதிமுக ஆட்சி அமைக்கும். இதைத்தான் இவங்க அடுத்து வச்சு பேசிகிட்டே இருப்பாங்க. அதிமுக ஆட்சி அமைக்கும், அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். இது கட்டாயம் 2026 மே நாளில் இதுதான் தீர்ப்பாக வரும் என்பதை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களே. அண்ணன் பிரசன்னா அவர்களை நான் கூப்பிட போகிறதில்ல, அவரே போயிட்டாரு. அண்ணன் பேசிடுறேன். பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நன்றி. என் பணியை மிக எளிதாக குறைத்து விட்டார். மீண்டும் சொல்லுகிறேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நாங்கள் டெல்லிக்கு போனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். நீங்கள் டெல்லிக்கு போங்கள், போய்விட்டு வாருங்கள், எங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஏன் கர்ச்சிப்பை போட்டு மூடி முகத்தை மறைத்து விட்டு வருகிறீர்கள் என்பதுதான் எங்கள் கருத்து. நான் அவருக்கு பதில் சொல்வதற்கு முன்னால், நான் ஏன் முதல் சுற்றில் குற்றச்சாட்டுகளை வைக்கவில்லை என்றால், எங்களிடத்தில் திட்டங்களை சொல்வதற்கே நேரமில்லை, பிறகு எதற்கு குற்றச்சாட்டை பேசுவது? பாஜகவினுடைய நண்பர் கேட்டார், என் பாசத்திற்குரிய அண்ணன், தமிழ் கொடை கொடுத்த என் அண்ணன் காவியுடையோடு இருக்கிறார், வருத்தத்தோடு தான் பேசுகிறேன். நீங்கள் தேர்தல் அறிக்கை செய்து விட்டீர்களா? 404 அறிக்கைகள், தேர்தல் அறிக்கையில் 404 நடைமுறைப்படுத்தி விட்டோம். 36 நடைமுறைப்படுத்துவதற்காக மத்திய அரசு ஒப்புதலோடு இருக்கிறது, மீதம் தேவையற்றதாக இருக்கிறது என்று வெள்ளை அறிக்கை கொடுத்தாகிவிட்டது. அதில் ஒரு விடயத்தை சொன்னார், மீனவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று. மீனவளத்துறை அமைச்சர், உங்கள் எல்லோர் கையிலும் அலைபேசி இருக்கிறது, கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகபட்ச மீன்பிடி தடை காலத்திற்கான உதவித்தொகையை கொடுத்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். இந்த பட்டினப்பாக்கம் பீச் ஓரமாக எல்லாரும் இருப்பீங்க, நண்பருடைய சிந்தனைக்கு விடுகிறேன். அப்படி பீச் ஓரமாக போனீங்கன்னா சாதாரணமாக குடிசை வீடுகளும் அழுக்குமாக இருந்ததை அடுக்குமாடி கட்டடங்களாக கொடுத்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் பட்டதாரி ஆசிரியர்கள் டிஎன்டிஆர்சின்னா சொன்னார், 33 லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்பை இந்த 5 ஆண்டுகளில் கொடுத்திருக்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதில் 5.5 லட்சம் பேர் அரசு ஊழியர்கள், நேரடி அரசு ஊழியர்கள். அடுத்து ஒரு விஷயத்தை போட்டார், 40% இடஒதுக்கீடு என்று சொன்னீர்களே, நீங்கள் செய்து விட்டீர்களான்னு. தயவு செய்து பத்திரிகையாவது படித்து விட்டு பாருங்கள். ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டிலேயே 40% இடஒதுக்கீடை பெண்களுக்கு அறிவித்தது திராவிட மாடல் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்தியாவிலேயே பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு என்று சட்டம் கொண்டு வந்தது திமுக கலைஞர், அவர் பிள்ளை. இன்றைக்கு 40%. உங்களை மாதிரி நாங்க 33% கொடுக்க போறோம்னு சட்டமன்றத்தை, நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வரோம். அதையும் 10 வருஷம் கழிச்சு தான் பிம்பிளிக்கா பிளாப்பின்னு இல்ல, இந்தியாவிலேயே ஊரக உள்ளாட்சியில் 33% இடஒதுக்கீட்டை கொடுத்தது இந்தியாவிலேயே முதலில் திராவிட மாடல் ஆட்சி தான். அதை புரிஞ்சுங்க. நீங்க பேசுறப்ப நான் குறுக்க பேசல, குறிச்சு வச்சுட்டு பேசுறேன். ரெண்டாவது, முதலிடம்னாரு. இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் சார்ந்திருக்கிற அமைச்சரவை வெளியிட்டு இருக்கிறது, இந்தியாவிலேயே திராவிட மாடல் ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி தான். 29% இந்தியாவிலேயே இல்லது வரைக்கும் ஜவுளி உற்பத்தியில் முதலிடம். இன்னைக்கு செய்தி சார், இந்துல செய்தி. 29% ஏற்றுமதி திறனோடு முதலிடத்தில் இருக்கிறது. 32% வெஹிக்கிள் ஏற்றுமதியில் முதலிடத்தில் இருக்கிறது. மஞ்சள் உற்பத்தியில் இந்தியாவிலேயே முதலிடம். கோதுமை சிறிய ரகங்கள்ல இந்தியாவிலேயே முதலிடம். நான் பொருளாதார வளர்ச்சிக்கு போல திட்டங்கள்ல சொல்றேன். இது எல்லாம் எங்க ஆட்சியில. ஏன் அதிமுக ஆட்சியில இல்லையா அப்படின்னா இருந்துச்சு. 17வது இடத்துல, 16வது இடத்துல, 15வது இடத்துல. அதை விட இன்னொரு விஷயம் சொன்னாரு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். தம்பி நம்ம
டிவிகே தம்பி ஒரு விஷயம் சொன்னார். திமுக காரர்களால் பாலியல் குற்றங்கள் 2-3 பேரை சொன்னார். நான் வருந்துறேன் தம்பி, நான் வெட்கப்படுறேன். மனித ஜென்மமாக இருந்தால் பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான எந்த பாலியல் குற்றத்தை எவன் செய்தாலும் அவன் மனித பிறவியற்றவன், மனிதத்தன்மையற்றவன். ஆனாலும் அவர் சொன்ன புள்ளி விவரங்களுக்காக ஒரு செய்தி சொல்லுகிறேன். தாவேகாவினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் தங்கபாண்டியன் பதவி வேண்டுமென்றால் என்னோடு படுக்கையை பகிர் என்று சொல்லி உங்க தாவேகா நிர்வாகி கம்ப்ளைண்ட் கொடுத்த வழக்கு இருக்கு. தென்காசியினுடைய நகர செயலாளர் ஆமீன் போக்சோ வழக்குல உள்ள போயிருக்காரு. தாவேகாவினுடைய தர்மபுரி நகர செயலாளர் சுதாகர் 3 வயசு குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டு ஜெயிலில் இருக்கார். நான் ஆரோக்கியமாக விவாதிக்க விரும்புகிறேன். எங்க வளர்ச்சி, எங்க ஆட்சியினுடைய வளர்ச்சி, கட்டமைப்பு, பொருளாதாரம், கல்வி. அவர் சொன்னார், நீங்க இடைநிற்றல் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார் அண்ணன் கல்யாண சுந்தரம். அதிமுக ஆட்சி காலத்தில் 12% சார், 10 ஆண்டுகளில் 12%. எங்க ஆட்சியில் 8% தான். ஆனா நான் சொன்னது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல, எலிமெண்டரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு தான் நான் சொன்னேன். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே 99.9%. அதற்கு காரணம் இல்லம் தேடி கல்வி. கொரோனால பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல கடந்துச்சு படிக்காம. அந்த இன்னொரு விஷயத்தையும் சொன்னேன். அந்த மருத்துவ கட்டமைப்பு பேசுறப்ப சொன்னார்ல, ஐநாவினுடைய UN இன்டகிரேட்டட் ஏஜென்சி ஃபார் டாஸ்க் ஃபோர் அவார்டு தமிழ்நாடு அரசுக்கு 2024 வந்துச்சு. எதுக்கு தெரியுமா? மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் திட்டத்தையும் குழந்தைகளுடைய இறப்பு விகிதத்தை தடுத்து இல்லம் தேடி மருத்துவத்தின் வாயிலாக 2.9 கோடி மக்களை 45 வயதுக்கு மேல் உள்ளவனை சந்திச்சாங்கிறதுக்கு விருது கொடுத்துருக்காங்க. இது அண்ணன்ட்ட போன் இருக்கு, போய் பாருங்க. இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், திட்டங்களின் அடிப்படையில் நாங்கள் திட்டங்களை கவனிக்கிறோம், நீங்கள் கால்களை கவனிக்கிறீர்கள். நீங்கள் டெல்லி ஷாக்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள். நாங்கள் தமிழ்நாட்டை ஒருபோதும் அடிமைப்படுத்த மாட்டோம் என்கிற தலைவனாக நிமிர்ந்து நிற்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சார், உங்க பேரை சொல்றாரு, எங்க தலைவன் பேரும் முகமும் தான் எங்க பிராண்டு. டெல்லி இல்ல, டெல்லிக்கு அப்பனே வந்தாலும் என் நாட்டு கால்களுக்கு அடகு வைக்க மாட்டேன்னு சொல்றது யார் தலைவன்? நான் இன்னொரு செய்தி சொல்லுகிறேன். நம்ம தம்பி துருவன் சொன்னார், நீங்க மது வருமானத்தில் தான் முதலிடத்தில் இருக்கீங்க அப்படின்னு. தம்பி ஆரோக்கியமாக பேசக்கூடியவர். நான் அஃபென்சிவாக பேசலை, புள்ளி விவரங்களோடு பேசுங்கள். நீங்களும் வளர்கிறீர்கள், வளர வேண்டிய பிள்ளை. கமர்ஷியல் டேக்ஸில் 60% வருமானத்தோடு தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. அந்த டாஸ்மார்க்கினுடைய வருமானத்தில் 15% தான். நான் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் டேக்ஸில் 8%, மோட்டார் வெஹிக்கிளில் 7%, அதை போலவே நான் ரெவென்யூவில் 10%. இதுதான் வருமானத்தினுடைய அடிப்படை. நான் இன்னொரு செய்தி சொல்லுகிறேன். அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் வழக்கம் போலவே கடந்து விட்டு போனார். நான் கடைசி மேடையிலும் அதைத்தான் சொன்னேன். தலித்துகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தமிழ்நாடு தான் முதலிடம் என்று சொன்னார். நான் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் கையில் அலைபேசி இருக்கிறது. தலித்துகளுக்கு எதிரான குற்றச்சாட்டில் முதலிடத்தில் இருப்பது உத்தரப்பிரதேசம். தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேசம் தலித் மக்கள் வாழ முடியாமல், அவனுடைய உணவை உண்ண முடியாமல், அவனுக்கான உரிமையை பெற முடியாமல் கொன்று குவித்து அடக்கம் செய்வது பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேசம். அவரோடு தான் நீங்கள் கூட்டணி. சார், இங்க நடக்கலன்னு நான் சொல்லல, இங்க நடக்குது. எவன் சாதியை எப்படி பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு மனிதத்தன்மையற்ற செயல்னு சொல்றானோ, சாதி எவன் மனசுல இருந்தாலும் அவன் மனிதனே கிடையாது என்பது என்னுடைய வாதம். அது எவனா இருந்தாலும். மக்களின் குரல் மீண்டும் ஸ்டாலின். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற குரல் மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒலிக்கும். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களே. மே 4 ரொம்ப முக்கியமான நாள். அதை பற்றி அவங்க கவலைப்படணும். ஆனால் நம்ம கவலைப்பட வேண்டிய நாள் ஒன்று இருக்குது அதுக்கு முன்னாடி. அது ஏப்ரல் 23. மே 4 அன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் தான் டென்ஷன். ஏப்ரல் 23 தான் நம்முடைய கடமையை நம்ம நிறைவேற்ற வேண்டிய நாள். இன்னிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் ஏப்ரல் 23 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய ஒரு மாதம், அதுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இல்லையா? இந்த ஒரு மாதத்தில் நிறைய நாய்ஸ் இருக்கும். பார்த்துக்கோங்க, நான் சரியாக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன், யோசிச்சு தான் சொல்கிறேன். கச்ச 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 கச்சன்னு எங்கே போனாலும் தெருமுனை கூட்டம், எங்கே போனாலும் பேசுவாங்க. வாக்களிப்பீர் 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 கேட்டுக்கிட்டே இருக்கும், விடவே மாட்டாங்க. இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலில் கூட சவுண்டு கம்மியாக இருக்கும்.
ஆனா இவங்க விடவே மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அதை தாண்டி செல்பேசி எடுத்தா இதுதான் இருக்கும். வாட்ஸ்அப்பை திறந்தா வரும் எல்லா கட்சிகளும். நாம இது எல்லாத்தையும் கவனிக்கணும். வி ஷுட் லேர்ன் டு ஃபில்டர் த நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஏகப்பட்ட பேர் நமக்கு வந்து சரியான தகவல், பொய்யான தகவல், வதந்தி, அவதூறு எல்லாமே வரும். இதை நாம எப்படி வடிகட்டி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நாம ஒரு சரியான வாக்காளரா, சரியான இந்திய குடிமகனா, சரியான தமிழ் குடிமகனா எப்படி இருக்க போறோங்கிறதுல இருக்கு. நீங்க இப்போ நம்ம பேசும்போது கூட இவங்கெல்லாம் பேசும்போது நீங்க ஆவேசப்பட்டு பதில் பேசுறீங்கல்ல, இது தவறு இது சரின்னு சொல்றீங்கல்ல, ஏன்னா நமக்கு வாய்ஸ் இல்லை, நம்ம பேசுறதுக்கான மேடை இல்லை. இப்போ நம்ம பேசணுங்கிறதுனால நீங்க எல்லாம் பேசுறீங்க. இவங்களுக்கெல்லாம் என்னைக்குமே மேடை இருக்கும். நமக்கெல்லாம் மேடை கிடைக்கக்கூடிய ஒரே நாள், வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரே நாள் அந்த தேர்தல் நாள் மட்டும்தான். அந்த ஒரு நாளை விட்டுறாதீங்க. இந்த ஒரு மாதம் செய்திகளை சரியாக கவனிங்க. யார் சொல்கிறது சரி, யார் சொல்கிறது தவறுன்னு நீங்கள் வடிகட்டுங்க. நீங்கள் மனசில் முடிவெடுங்க. எது உண்மை, எது பொய், எது சரி, எது தவறுன்னு நீங்கள் முடிவெடுத்து தவறாமல் போய் ஓட்டு போட்டுருங்க. அதை தயவு செய்து செஞ்சிருங்க. அதற்கு பிறகு நடைபெறக்கூடிய ஆட்சி நீங்கள் விரும்பக்கூடிய ஆட்சியாக இருக்கட்டும். இந்த அமர்வில் அருமையாக வார்த்தைகளை, அருமையான வாதங்களை முன்வைத்த 6 விருந்தினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, உங்களுக்கும் நன்றி, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம்.